அபுதாபி ஐமான் சங்கம் ஒருங்கிணைக்கும் ஐடி ஸ்கில்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்டடீஸ் பயிற்சி வகுப்பினுடைய துவக்க விழா நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கடந்த 43 ஆண்டுகளாக அபுதாபியில் ஐமான் என்னும் சங்கத்தை நிறுவி தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சமூக பணிகளை சாதி, மத, மொழி, இன வேறுபாடு இன்றி அனைவராலும் தொடர்ச்சியாக மிக முக்கியமான பணிகளை செய்து வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படக்கூடியதுதான் அபுதாபி ஐமான் சங்கம். இந்த சங்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை தமிழகத்தில் இருந்து பிழைப்பிற்காக, வேலைக்காக அபுதாபிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அங்கே தமிழர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தேவைகளை தீர்க்கும் வகையில் சேவை செய்து வருகிறது. இந்த அபுதாபி ஐமான் சங்கத்தினுடைய ஸ்பான்சரின் கீழ், நிதி நல்கையின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த 5 ஆண்டுகளாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்தி வந்தோம். டிஜிட்டல் ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்தி வந்தோம். சுமார் 300க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் ஊடகவியலாளர்களை கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஐமான் சங்கம் உருவாக்கி இருக்கிறது. ஊடகத்துறை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக, பவர்ஃபுல் மீடியாவாக இருப்பதை அறிந்து அதற்காக உருவாக்கப்பட வேண்டியவர்களை எழுத்தாளர்களாக, தயாரிப்பாளர்களாக, யூடியூபர்களாக, இணைய வானொலி இயக்குநர்களாக என்றெல்லாம் அனைத்து விதமான டிஜிட்டல் ஊடக தளங்களிலும் இயங்கக்கூடியவர்களை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் முழுக்க, தமிழகம் கடந்தும் தமிழ் பேசுகிற மக்களை ஒருங்கிணைத்து 300க்கும் மேற்பட்டவர்களை ஊடகவியலாளர்களாக உருவாக்கியது. அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக கருதப்படக்கூடிய ஐடி துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையின் கீழ் மிக முக்கியமான திறன்களை நம்முடைய இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக கூகுள் டூல்ஸ், ஏஐ டூல்ஸ், எடிட்டிங் டூல்ஸ் என்று இன்றைக்கு எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு டிஜிட்டல் ஸ்கில் தேவைப்படுகிறது. அவர் படிப்பது காமர்ஸாக இருக்கலாம், பணியாற்றுவது வணிகம் சார்ந்த துறையாக இருக்கலாம், அவருக்கு டிஜிட்டல் ஸ்கில் தேவைப்படுது. ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பள்ளி கல்லூரிகள்ல ஆசிரியர் பணி செய்யலாம், அவருக்கு டிஜிட்டல் ஸ்கில் தேவைப்படுது. ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பண்ணலாம், அவருக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இப்படி எந்த துறையில் படித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், எந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் என்பது இன்றைக்கு மிக மிக அடிப்படையானது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளால் நாம் இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அனைத்திலும் நல்ல ஒரு பட்டறிவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த உலகில் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்கிற அளவிற்கு நாம் சேர்ந்து விடும். நீங்கள் இன்றைக்கே ரயில்வே டிக்கெட்ல இருந்து, பேருந்து டிக்கெட்ல இருந்து எல்லாமே ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு. மணி டிரான்சாக்சன் எல்லாருமே இன்னைக்கு ஆன்லைன் மோட்ல டிஜிட்டலைஸ் தான் செய்யறாங்க. இன்றைக்கு இந்த நிலைமையில அடுத்த 5 வருஷத்துல இந்த துறை எல்லா இடங்களிலும் பல்கி பெருகி போயிடும். அந்த காலகட்டம் வருகிறதற்கு முன்னால் நம்முடைய தமிழர்களை தமிழில் கற்றுக் கொடுத்து டிஜிட்டல் துறையில் மேம்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஐடி ஸ்கில்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்டடீஸ் என்கிற இந்த 6 மாத ஆன்லைன் பயிற்சி வகுப்பை அபுதாபி ஐமான் சங்கம் 24,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ஒவ்வொருவருக்கும், இந்த வகுப்பில் சேரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 24,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கி வெறும் 6,000 ரூபாய் கட்டணத்தில் சுமார் 30,000த்திற்கும் மேல், இன்னும் சொல்ல போனால் 50,000 ரூபாய் மதிப்பு வைக்கலாம், அவ்வளவு சப்ஜெக்ட் இதுக்குள்ள நம்ம கொடுக்க இருக்கிறோம். 50,000 ரூபாய் மதிப்புடைய அந்த பயிற்சி வகுப்பை வெறும் 6,000 ரூபாய் கட்டணத்தில் வழங்குகிறது. இந்த பயிற்சி வகுப்பை நாங்கள் ஸ்கில்நெட் என்கிற அமைப்பு நடத்துகிறோம். அபுதாபி ஐமான் சங்கம் இந்த பயிற்சி வகுப்புக்கு அபிமானம் வழங்குகிறது, ஸ்பான்சர் செய்கிறது. இந்த பயிற்சி வகுப்பை நடத்துகிற நான் பேராசிரியர் டாக்டர் எம் முகமது அஸ்கர், இந்த ஸ்கில்நெட் உடைய ப்ராஜெக்ட் டைரக்டர், திட்ட இயக்குநராக கடந்த 5 ஆண்டுகளாக இணைந்து இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட டிஜிட்டல்
ட்ரைனர்ஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே போன்று இந்த பயிற்சி வகுப்பினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்ப பயிற்சியை வழங்கக்கூடிய காரைக்கால் கே பிரபாகரன் அவர்களை உங்களுக்கு நான் இப்போது அறிமுகப்படுத்துகிறேன். காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக என்னோடு அபுதாபி ஐமான் சங்கம் நடத்தும் இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பில் தொழில்நுட்ப பயிற்சியை வழங்கியவர். இப்போது தொடர்ச்சியாக அடுத்த 6 மாதம் ஐடி ஸ்கில்ஸ் பயிற்சியை நம்மோடு இணைந்து வழங்க இருக்கிறார். காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள் காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்தவர். அகில இந்திய வானொலி காரைக்காலுடைய வானொலியினுடைய ஆல் இந்திய ரேடியோ காரைக்கால் நிலையத்தினுடைய மூத்த அலோன்சராக 23 ஆண்டுகளாக அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார்கள். அதே போன்று ஆன்லைன் மீடியாவில் தனக்கென்று ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்கி வைத்திருப்பவர். இதுவரை அவர்களுடைய முக்கியமான துறை என்பது ஆன்லைன் எஃப்எம் சேனலை உருவாக்குவது. அந்த வகையில் தமிழில் 600க்கும் மேற்பட்ட வானொலிகள் ஆன்லைன் எஃப்எம் சேனல் இருக்கிறது. அதில் சுமார் 110 வானொலியை காரைக்கால் பிரபாகரன் அவர்கள் உருவாக்கினார். நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் என்று உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ் வானொலிகள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வானொலிகளுக்கெல்லாம் தொழில்நுட்ப உதவியை வழங்கி அந்த வானொலியை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த வானொலிக்கான தொழில்நுட்ப பணிகளை செய்து வரக்கூடியவர். அதே போன்று நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸ், பர்சனல் பிராண்டிங் வெப்சைட், பர்சனல் வெப்சைட், இன்ஃபர்மேஷன் வெப்சைட், டைனமிக் வெப்சைட், பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான வெப்சைட்டை உருவாக்கியவர். ஆண்ட்ராய்டு, ஐபோன் அப்ளிகேஷன் டெவலப்பராக பணியாற்றுபவர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த 5 ஆண்டுகளில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு டிஜிட்டல் திறனை கற்பித்துக் கொடுப்பவர். மிக எளிமையான தமிழில் டிஜிட்டல் திறனை துல்லியமாக கற்பித்துக் கொடுக்க முடியும் என்பதற்கு காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள் ஒரு சான்று. மிக எளிமையாக ஒரு சின்ன குழந்தைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜியை சொல்லிக் கொடுத்தால் கூட அவ்வளவு துல்லியமாக புரிந்துவிடும். வெறும் சோசியல் மீடியா இயக்கக்கூடிய பேஸ்புக், வாட்ஸ்அப்பை பயன்படுத்துற அளவுக்கு மட்டுமே நாலேஜ் இருக்கு சார், எங்களுக்கு வேற எந்த டிஜிட்டல் நாலேஜும் இல்லைங்கிறவங்க கூட பிரபாகரன் சார் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு டிஜிட்டல் டெக்னீஷியனாக மாறிட முடியும். அப்படிங்கிறதுக்கு பிரபாகர் சாருடைய தயாரிப்புகள் இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க இருக்கிறார்கள். நாங்கள் டிப்ளமா இன் டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி என்ற பயிற்சி வகுப்பை தொடர்ச்சியாக சனி ஞாயிறில் நடத்தி வருகிறோம். அந்த பயிற்சி வகுப்பை நடத்தி வரக்கூடிய காரைக்கால் பே பிரபாகரன் அவர்கள் என்னோடு இணைந்து இந்த பயிற்சி வகுப்பை வாரத்தின் 2 நாட்கள் வியாழன் வெள்ளி மாலை இந்திய நேரம் 7 மணி முதல் 8:30 மணி வரை வழங்க இருக்கிறார்கள். இப்போது காரைக்கால் கே பிரபாகரன் அவர்களை தொடர்ந்து பயிற்சி வகுப்பை நடத்த அழைக்கிறேன். இன்றைக்கு முதல் நாள் பயிற்சி வகுப்பில் அடுத்த 6 மாதம் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளி மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நாம் இந்த ஐடி ஸ்கில்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்டடிஸ் பாடப்பகுதியில் பயிற்சி வகுப்பில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இந்த பகுதியில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடப்பகுதி என்ன, அதை கற்றுக்கொள்வதால் நமக்கு கிடைக்கிற பயன் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக இன்றைய வகுப்பில் துவக்கமாக உங்களுக்கு அறிமுக நடத்த இருக்கிறார்கள். அவர்களை நாம் அனைவர் சார்பிலும் தொடர்ந்து வகுப்பை நடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார், நான் பேசுற தெளிவா கேக்குதா? தெளிவா இருக்கா? தெளிவாக சார். நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐமன் அபுதாபி சங்கம் மற்றும் ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு புதிய பயிற்சி வகுப்பு இன்னைக்கு ஆரம்ப நாள். உங்கள் அனைவரையும் இந்த இணையத்தின் வழியாக சந்திப்பதில் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் குறிப்பாக ஐமன் நண்பர்கள் அப்படின்னாலே எனக்கும் அஸ்கர் சாருக்கும் ஒரு புலங்காகிதம், உள்ளார்ந்த அன்பு. ஏன்னா 5 வருடங்களாக நாங்கள் ஐமனுக்காக நிறைய வகுப்புகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா 5 வருஷமாக டிஜிட்டல் ஜேர்னலிசம், ஊடகம், இதழியல் சார்ந்த வகுப்புகளை எடுத்துவிட்டு அப்படியே இன்றைக்கி அஸ்கர் சார் ட்ராக்கை மாற்றி இன்னொரு ட்ராக்கில் வண்டியை திருப்பி விட்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படணும். இப்போ டிஜிட்டல் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும்போது இதழியல் சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதில் ஆர்வமாக வருவார்கள். ஊடகம், இதழியலில் விருப்பம் உள்ளவங்க வருவாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஆரம்பித்து 5 பேட்ச் முடிச்சிட்டோம். இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அனைவரையும் உள்ளடக்கிய
ஒரு பயிற்சி களமாக நாம் வந்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஐடி அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் இன்னைக்கு இணைகிறோம். இன்றைக்கி தான் முதல் நாள். அதனால் இப்போ இந்த வகுப்பை பொறுத்தளவுக்கு நம்ம 6 மாத திட்டமிடல், வாரத்தில் ஒரு வகுப்பு வந்து தியரியாகவும் ஒரு வகுப்பு ப்ராக்டிக்கலாகவும் பொறுமையாக ஆழமாக உங்களுக்கு என்னென்னலாம் இந்த துறை சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையுமே இதில் வந்து கவர் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு வகுப்பு தியரி, ஒரு வகுப்பு ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற பேஸில் நம்ம திட்டமிடல் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து புத்தக வடிவிலும் பிடிஎஃப் வடிவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில பேருக்கு இது என்ன பிளான் அப்படின்னு தெரியாமல் கூட வந்திருப்பீங்க. நிறைய நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க. புதுசாக வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்டு என்னுடைய முதல் பயிற்சிக்கு நான் இன்றைக்கே செல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நாள் வந்திருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்ததை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கோரிக்கை. சரியா? அபுதாபி ஐமன் சங்கம் 1981ஆம் ஆண்டு முதல் தமிழ் சமூகத்தை மேம்படுத்தும் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. 43 ஆண்டுகால சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம் அபுதாபி ஐமன் சங்கம். இதில் வந்து நம்ம டிஜிட்டல் ஜேர்னலிசம் வகுப்பு சொன்னோம் இல்லையா, 5 ஆண்டுகளாக நாங்கள் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். நிறைய வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு வருஷத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க. எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஐமன் பேரவை என்ற பேரில் இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம மூலிமா நிறைய இணையதளங்கள், இணைய ஊடகங்கள், சோஷியல் மீடியா தளங்களில் சிறப்பாக இயங்கக்கூடியவர்கள் 5 வருடங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக எல்லாவற்றையும் தாண்டி சிறப்பான நண்பர்கள் எனக்கும் சரி, அஸ்கர் சாருக்கும் சரி, ஐமன் சங்கத்தின் மூலமாக 5 ஆண்டுகளாக தொடர்ந்து, அதாவது கரெக்டாக நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நல்ல பயிற்சி மேற்கொள்கிறவங்க, இதை ஆழமாக கவனிக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். அது அந்த வகையில் நிறைய நண்பர்களை நாங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். நம்ம வகுப்பு போகும்போது உங்களுக்கே நிறைய பேர் அறிமுகமாவாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதிய திட்டத்துக்கு வந்துட்டோம். ஐமன் டிஜிட்டல் ஸ்கில் ஐடி சார்ந்த விஷயங்கள். என்ன சார் எங்களுக்கெல்லாம் ஐடியெல்லாம் வந்துருமா அப்படின்னு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஐடி என்றால் தகவல் தொடர்பு, அவ்வளோதான். தகவல் தொடர்பு திறன், டிஜிட்டல் திறன்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திறன்கள், இது எல்லாவற்றையும் ஒரு 6 மாதத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் இதில் கொண்டு வந்து விடுகிறோம். நம்ம அஸ்கர் சார் சொன்ன மாதிரி 30,000ல் 24,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ஸ்காலர்ஷிப்பாக வழங்கப்படுகிறது. அதனால் நீங்கள் கட்டணம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தளவுக்கு 20% தான் நீங்கள் கட்டணம் கட்டுறீங்க. ஆனால் இந்த பயிற்சியினுடைய முழுமையான வடிவத்தை நீங்கள் பார்க்கும்போது இது 30,000 ரூபாய் மதிப்புள்ளது. ஆனால் அதையும் தாண்டி நாம் பயிற்சி இருக்கும். அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். அதை பற்றி நம்ம அஸ்கர் சார் மறுபடியும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பயிற்சிகள் ஜூம் மீட் வழியாக வாரந்தோறும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நடைபெறுகிறது. ஓகேவா? ஐமன் சங்கம் பலவிதமான பணிகளை வந்து செய்து வருகிறது. கல்வி சார்ந்த பணிகளில் ஐமனுடைய பங்கு தமிழ்நாட்டு அளவில் குறிப்பிடத்தக்கது. ஐமன் மகளிர் கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதோட எங்களையும் நீங்களும் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு 5 வருடங்களாக எங்களுக்கும் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பை நடத்தக்கூடிய வாய்ப்பை ஐமன் சங்க நிர்வாகிகள் வழங்கி வருவதற்கு எங்களுடைய அன்பும் நன்றியும். அதேபோல் தமிழ் குடும்பங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகிறது. இப்போ வந்து பொருளாதார மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு அப்படிங்கிற நோக்கத்தோட பல முன்னெடுப்புகளில் ஒரு முன்னெடுப்பாக இந்த பயிற்சியை உங்களுக்கு குறைந்த சலுகை கட்டணத்தில் ஒரு உயர்தரமான பயிற்சியை வழங்குகிறது. சரியா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தொகுதி 1ல் நம்ம செயற்கை நுண்ணறிவு கருவிகளை எப்படி ஆழமாக பயன்படுத்துறது. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், ஏஐ இல்லாமல் எதுவுமே இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சோஷியல் மீடியாலையும் ஏஐலையும் தான் நம்ம உட்காந்துருக்கோம். சோஷியல் மீடியாவில் தான் இருக்கோம். இன்றைக்கி ஏஐக்கு வரலன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்க்குற பலவிதமான உள்ளடக்கங்கள், படங்கள், படைப்புகள் எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு ஏஐ வந்து பிரம்மாண்டமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்கள் பார்க்குறவங்கள மட்டும் இல்லாமல் படைப்பாளர்களாக மாற்றுவதற்கு தான் நாம் இந்த பயிற்சியில் ஏஐ கருவிகளை இணைக்கிறோம்.
ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். ப்ராம்ப்ட்னா என்னங்க? ஏஐட்ட என்ன கேட்டாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பதிலோ ஒரு படமோ ஒரு வீடியோவோ எது வேணாலும் கொடுக்கும். ஆனால் அதை முறைப்படி நீங்கள் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் முறைப்படி கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய படைப்பினுடைய தரம் வந்து பயங்கரமாக இருக்கும், கூடுதலாகிவிடும். திறமையான உள்ளடக்கத்தை உருவாக்க முடியும். உங்களுடைய அலுவலகம் சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் வந்து சிறப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்து ஏஐ வந்து உங்களுடைய ஒரு உதவியாளராக வச்சுக்க முடியும். உங்களுக்கான வேலைகளை செய்யக்கூடியதாக, உங்களுக்கான ஆராய்ச்சி செய்து உங்களை வழிநடத்தக்கூடியதாக பல விஷயங்களில் ஏஐ வந்து திறமையாக பயன்படுத்த முடியும். சரியா? அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த பயிற்சியில் கொடுக்குறோம். அடுத்தது வந்து வடிவமைப்பு மற்றும் உள்ளடக்க உருவாக்கத்தை கொடுக்குறோம். வடிவமைப்பு உள்ளடக்க உருவாக்கணும் என்ன சார், எல்லாமே ஏஐயே செஞ்சிடும், நம்ம சும்மா உட்காந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. ஜாமெட்ரி பாக்ஸே கணக்கு போடாது. ஓகேவா? அதை வச்சு நம்ம தான் கணக்கு போடணும். அதுக்காக வடிவமைப்பு உங்களுடைய சொந்த திட்டத்தின் கீழே வடிவமைப்பை உருவாக்குறதுக்கான செயல்பாடுகள் இந்த வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேஷன். ஓகேவா? நம்ம வந்து ஒரு துணை கருவியாக இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாக ஏஐ வச்சுக்கிறோமே தவிர, கண்டென்ட் கிரியேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, நீங்கள் என்ன படைக்க விரும்புகிறீங்க, நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன தர விரும்புகிறீங்க, அதில் நம்ம எப்போவுமே தெளிவாக இருப்போம். அதனால் அதையும் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குறோம். ஏஐ இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி 100க்கு 100% நாம் வந்து கணினியில் வந்து மொபைலில் வந்து நம்ம படைப்புகளை உருவாக்கணும் இல்லையா? சார் என்ன சார் நான் ஒன்று கேட்டேன், இதில் வேறு மாதிரி வருது, என்ன சார் இதில் எழுத்துலாம் தப்பு தப்பாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்காக வடிவமைப்பு மற்றும் உள்ளடக்க உருவாக்கத்தில் தெளிவாக அந்த தவறுகள் இல்லாமல் நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு நுட்பங்களை இந்த பயிற்சியில் உங்களுக்கு வழங்குகிறோம். அதுலேயும் தள மேலாண்மை என்னென்ன சார் தளங்கள், சோசியல் மீடியா தளங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எவ்வளோ வச்சுருக்குறோம், எல்லாத்தையும் பொழுதுபோக்காக வச்சுருக்குறோம். அந்த பொழுதுபோக்கு கருவிகளை எல்லாம் அப்படியே தூக்கி நம்முடைய வளர்ச்சிக்கான கருவியாக நம்ம மாற்றப்போகிறோம். அதே கருவி தான், அதே ஃபேஸ்புக் தான், அதே வாட்ஸ்அப் தான். ஆனால் இதுக்கு மேலே இந்த வகுப்புக்கு பிறகு உங்களுடைய பார்வை வந்து முற்றிலுமாக மாறிவிடும். அதனால தான் 4வது 5வது மாதங்களில் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனடியாக அவங்கள வருமானம் ஈட்டக்கூடிய நுட்பங்களுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃப்ரீலான்சிங் மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ்குள்ளார நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற பயிற்சியும் இது கூட இருக்கிறது. இதில் என்னென்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற சர்வீஸை வைத்துக்கொண்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதையே நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸாக பண்ணலாம். அடுத்தது நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், ஆன்லைனில் இன்றைக்கி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பண்ணுறோன்ட்டு நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்களே. நீங்கள் யோசிக்கிறவங்கள செயல்படுத்த வைக்கிறதுக்கு பயிற்சிகள் இதுக்குள்ளார உள்ளடக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா, 6 மாதத்தில் எவ்வளோ பிளான் வந்து நம்ம அஸ்கர் சார் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ், கேரியர் ஸ்கில்ஸ். அதே போல் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த துறையில் நீங்கள் மேலே மேலே முன்னேறதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இதுக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சி முடிந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திறமையாக 100% பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த பயிற்சி உங்களுக்கு வழங்குவது நம்ம ஆலூர் டாக்டர் முகமது எம் அஸ்கர் சார், திருவிதாங்கோடு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் கோலோச்சி கொண்டிருக்கிற 50,000த்திற்கும் மேற்பட்ட டவுன்லோடு செய்யப்பட்டுள்ள, என்ன சார் இது 50,000 சொல்லிட்டீங்க, நாங்களே 20,000 தான் சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா 50,000த்துக்கு மேலே டவுன்லோடு வந்துருச்சு. இசை முரசு எஃப்எம் உடைய நிலைய நிறுவனர் மற்றும் நிலைய இயக்குனர் அஸ்கர் சார் அவர்கள், அதோடு நான் காரைக்கால் கே பிரபா, 2 பேரும் இணைஞ்சு தான் இந்த பயிற்சியை உங்களுக்கு வழங்குவோம். ஓகேவா? சர்டிஃபிகேட் பற்றி சார் உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுடைய அங்கீகரிக்கப்பட்ட NCVTE அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து வழங்கப்பட இருக்கிறது. சரியா? பயிற்சியும் உண்டு, அதற்கான சான்றிதழும் உண்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக லைவில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். நேரடியாக பயிற்சிக்குள்ளே வந்துடணும். நேரடியாக பயிற்சியில் இணைந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் போடணும். ஓகேவா? டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் கண்டிப்பாக போட வேண்டும். அப்படி டெலிகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மின்னஞ்சல் மூலமாவது எங்களுக்கு அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப்பில் ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் லோட் ஆகி சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கிறதால
வாட்ஸ்அப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டெலிகிராம்குள்ளார வர சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இன்னைய வகுப்புக்குள்ளே போகலாமா? ஐமன் சங்கம் ஐடி டிஜிட்டல் ஸ்கில்ஸ். முதல்ல நம்ம எளிமையான கருவிகள் எல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மொபைல் யூசர்ஸு அண்டு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப் எதில் உட்காந்தாலும் ஏஐ டூல்ஸு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் நம்ம கூடயே உட்காந்துருக்கு. அதை லேர்ன் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், வளர்ச்சி அடைகிறோம், கற்றுக்கொள்கிறோம், செயல்முறைப்படுத்துகிறோம், நம்முடைய வளர்ச்சிக்கு இந்த கருவியை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? டிஜிட்டல் கருவிகளை ஒருங்கிணைக்க போகிறோம். எல்லா கருவியும் நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம அதை சும்மா விளையாட்டுத்தனமாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். உதாரணமாக இப்போ ஒரு விமானம் இருக்கிறது, ஆனால் அந்த விமானத்தை ஒரு விமானி தான் இயக்க முடியும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த விமானத்தை ஒரு பஸ் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரோட்லேயே ஓட்டிகிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாது இந்த கீரை போட்டால் இது வானத்தில் பறக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பஸ்ஸுலேயே ரோட்டில் பஸ்ஸு மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு விமானி சொல்கிறாரு, என்னங்க இது விமானத்தை நீங்கள் ரோட்டில் தரையில் ஓட்டிகிட்ருக்கீங்களே, இது வானத்தில் பறக்கிறதுக்காக உள்ளது. இது நீங்கள் இந்த விஷயம் அமுக்குனீங்கன்னா இது டேக் ஆஃப் ஆகி வானத்தில் பறக்கும். அதுதான் நம்ம கிளாஸ். இப்போ நீங்கள் வந்திருக்கிற கிளாஸ் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு டிரைவர் மாதிரி இதை பஸ்ஸுலேயே பஸ்ஸு மாதிரி ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வானத்தில் பறக்கலாம். டிஜிட்டல் கருவிகளை ஒருங்கிணைத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேவா? அதனால் என்னென்ன கருவிகள் இருக்குது, எவ்வளவோ கருவிகள் இருக்குது. அதில் மேக்சிமம் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, இலவசமாக எந்தெந்த கருவிகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நம்ம ஸ்கில்நெட் கிளாஸஸில் இருப்போம். ஐமன்லேயும் இதுக்கான முதலீடுகள்லாம் பெருசாக நீங்கள் பண்ண தேவை இருக்காது. அந்தளவு நாங்கள் உங்களை இலகுவாக வழிநடத்த இருக்கிறோம். கூடுதலாக நீங்கள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவோம். இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்னென்ன டூல்லாம் இருக்குது, எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம அதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நாம் கொடுத்து விடுவோம். ஏன்னா அந்த கம்பெனியே இப்போ இந்தியா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக நிறைய சலுகைகள் நமக்கு கொடுக்குறாங்க. இலவசத்துலேயே அவ்வளோ வேலைகள் நம்ம செய்ய முடியும். கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபா 1000 ரூபா அது மாதிரி செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் டூல் கூட வாங்கிக்கலாம். அதனால் ஏஐ கருவிகள், அப்புறம் கூகுள் கருவிகள். ஒரு நிறுவனம் எல்லா விதமான இணைய வழி செயல்பாடுகளை நம்ம மேற்கொள்வதற்கும் நமக்காக திட்டமிட்டு நிறைய கருவிகளை தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் கூகுள். அதுக்கப்புறம் நம்ம கேன்வா கருவி. கேன்வா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணணும். அது இஷ்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. உங்கள் இஷ்டத்துக்கு வரணும், நீங்கள் எழுதுகிற மாதிரியே இருக்கணும், நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய ஐமன்லேருந்து ஒரு போஸ்ட்னால் ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்ப்போம். அதுமாதிரி நுணுக்கமாக பார்க்கும்போது எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம சொந்தமாக வடிவமைக்கக்கூடிய கருவிகளையும் உள்ளடக்கி இருக்கிறோம். அப்புறம் ஒத்துழைப்பு தொடர்பு. ஓகேவா? ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் எப்படி சேட்டிங்கு, மீட்டு, சோஷியல் மீடியாவில் எப்படி இயங்குறது, எப்படி மற்றவர்களோடு தொடர்பு கொள்வது, அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ உருவாக்கங்கள்லாம் எப்படி பண்ணுறது, எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த பயிற்சிகள் இருக்கும். ஓகேவா? எளிமையான கற்பித்தலாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரியாணி பண்ணுற மாதிரி தான். எல்லா ஐட்டமும் தனித்தனியாக இருக்கும். கடைசியாக எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி ஒரே பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? டாக்குமெண்டேஷன் உருவாக்குறது, பிபிடி உருவாக்குறது, எல்லா பயிற்சிகளையும் ஒருங்கிணைக்கிறோம். கேன்வா அல்டிமேட்டாக உங்களை கொண்டு போய்டும். கேன்வாவில் சீக்ரெட் கோடிங்ஸ்லாம் இருக்குது. அதில் எலிமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதில் உள்ள நிறைய விஷயங்களை எப்படி நம்ம தேடுறது, எப்படி எடுக்கிறது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இந்த பயிற்சியில் கொடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம ஆடியோ வீடியோவை பற்றி நிறைய, ஏன்னா நம்ம பேசுகிறது அப்புறம் வீடியோ போடுறது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக இருக்கிறதால எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்க போகிறோம். இந்த பயிற்சியை உங்களுக்கு வழங்குவது நானும் அஸ்கர் சாரும். நீங்கள் மறந்துடுவீங்கன்னு படமாகவும் போட்டு காட்டிட்டேன். ஓகேவா? நம்ம ஸ்கில்நெட் சார்பாக நம்முடைய பயணம் இப்போ கல்லூரிகளில் நேரடி பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சென்னை டிஜி வைஷ்ணவ் காலேஜ், சென்னை தமிழ் பல்கலைக்கழகம், அடுத்தது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், இஜிஎஸ் பிள்ளை காலேஜ், எல்லாத்துலேயும் நேரடியாக பயிற்சி கொடுத்துருக்குறோம். 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடி பயிற்சி. நானும் அஸ்கர் சாரும் சேர்ந்து
மதுரையில் நேரடி புரட்சி ஏஐ பயிற்சின்ட்டு ஜனவரி 25 ஒரு நேரடி பயிற்சி வகுப்பு பிரம்மாண்டமாக நடத்தினோம். இப்போ தொடர்ந்து கல்லூரிகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போ கூட இணையவழி பயிற்சி ஒரு வார பயிற்சி நடந்திருக்கிறது. அடுத்து நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து வேறு கல்லூரிகளுக்கு பயிற்சிகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான மிக எளிமையான நுட்பங்களை எல்லாம் நாம் வந்து கற்றுக் கொடுத்து வழி நடத்துவோம். சரியா? நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னுடைய பிபிடி நான் கிளாஸில் போட்டுருவேன். அதனால் நீங்கள் ஃபோன் நம்பர், இமெயிலு, யூடியூப்பு, லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரடியாக நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஐமன் நிர்வாகம் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்புகிறோம். அதை கேட்டுக்கிட்டும் இருக்கிறோம். நம்ம நேரடியாக 5 ஆண்டு ஐமனில் உள்ளவங்க எல்லாம் சந்திக்கிற மாதிரி, அதோடு நம்ம இப்போ சேர்ந்துருக்கிறவங்களும் சேர்த்து சந்திக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஒருங்கிணைத்து நடத்துவோம். இப்போ நம்ம ஐமனுக்கு நன்றி சொன்னோம். அதே போல் செயற்கை நுண்ணறிவு கருவியை நமக்கு தந்தவர்களுக்கு இப்போ நன்றி சொல்லிவிட்டு சில பயிற்சிகளுக்குள்ளே போயிடலாம். இவர் தாங்க செயற்கை நுண்ணறிவின் தந்தை, ஜான் மெக்கார்த்தி. இவர் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னவர். 1955 அந்த வார்த்தையை சொன்னார். 1956 டார்ட்மவுத் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்தது. அங்கே வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஆராய்ச்சி துறையை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார். செயற்கை நுண்ணறிவுனா என்னங்க? செயற்கை நுண்ணறிவு என்பது இயந்திரங்களைப் போல மனிதனை சிந்திக்க வைப்பதை நோக்கமாக கொண்டது. இன்றைக்கி அவர் 1955 சொன்னார். இப்போ நம்ம 2026 பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 45, 25, 70 வருஷம், 72 வருஷம் ஆயிடுச்சு அவர் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி பிரம்மாண்டமான வளர்ச்சி. இவர் சொல்ல ஆரம்பித்த ஒரு 10-15 ஆண்டுகள் வந்து அது சம்மந்தமாக நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க, அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 80க்கு பிறகு மறுபடியும் 80-90களுக்கு பிறகு மறுபடியும் செயற்கை நுண்ணறிவை பிரம்மாண்டமாக தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து 2022 நவம்பர் 30 ஒரு பெரிய புரட்சி நடந்தது. என்ன தெரியுமா? சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. யார் வேணாலும் பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்லி ஓப்பனாக விட்டாங்க. யார் விட்டாங்கன்னா ஓப்பன் ஏஐ. அவங்க நிறுவனத்தினுடைய பேரே ஓப்பன் ஏஐன்னு வச்சுட்டாங்க. உண்மையாக சாட் ஜிபிடி மட்டும் இதை ஓப்பனாக நமக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இன்றைக்கும் நமக்கு வந்து ஏஐ கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லா நிறுவனங்களும் உள்ள லாக் போட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு தொழில்நுட்பத்தை பரவலாக்க நினைத்து அதை பப்ளிக்கு கொண்டு வந்தாங்க சாட் ஜிபிடி. அவங்க வந்ததுக்கு பிறகு தான் எல்லாருமே இந்த துறைக்குள்ளே வந்தாங்க. துண்டகானம் துடியங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவன் மட்டுமே இதை மக்கள்கிட்ட கொடுத்துட்டானே, அவனுக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருக்குமே, நம்ம வந்து அவரை விட்டுறக்கூடாதுன்னு உடனே என்ன பண்ணான், சாட் ஜிபிடி வந்தவுடனே கூகுள் வந்து ஜெமினி ஏஐன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்தது பாட் ஏன்ட்டு ஒரு 3 மாதத்தில் கொண்டு வந்துட்டான். இவன் சாட் ஜிபிடி வந்து ஒரு 3 மாதத்தில் கூகுள் வந்து பாட் ஏஐ கொண்டு வந்தான். பாட் ஏஐ பேர் மாற்றி ஜெமினி ஏஐன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் தூக்கி முழுங்கி சாப்பிட்ற மாதிரி மலமுழுங்கி மன்னார்சாமி ஒருத்தர் வந்துட்டார். அவர் பேர் என்ன தெரியுமா? சேட்டில் போடுங்க, யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நான் கேட்குறது சாட் ஜிபிடி ஜெமினி முழுங்குற மாதிரி ஒரு ஏஐ வந்துருச்சு இன்றைக்கி. சேட்டில் போடுங்க. சூப்பர் சார், அப்டேட்டடாக இருக்கீங்க சார். அருமை அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு அதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த வகுப்பில். சரியா? ஆந்த்ரோபிக் என்ற நிறுவனம் கிளாட் ஏஐன்னு ஒரு ஏஐ கொண்டு வந்துட்டான். அல்டிமேட்டு. எங்களை பார்த்து அது செய்கிற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலவச பயன்பாடு அப்படின்னு வரும்போது நாம் வந்து ஃபஸ்ட்டு கூகுளை தான் எடுப்போம். அதுக்கடுத்து சாட் ஜிபிடி எடுப்போம். இதில் வந்து இலவச பயன்பாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சுருக்கிறான். 5 கேள்வி. நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்குற ஆளாக இருந்தால் ஒரு கேள்வியோட போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா இலவச பயன்பாடுங்கிறது எல்லைக்கு உட்பட்டது. ஓகே, ஜான் மெக்கார்த்தி தான் நிரலாக்க மொழிகள் கொண்டு வந்தார். LISPன்னு ஒரு நிரலாக்க மொழி கொண்டு வந்தார். டைம் ஷேரிங் சிஸ்டம், அது சார்ந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கார். நான் எல்லா இடத்துலையுமே இவரை பற்றி ஏஐ கிளாஸ் எடுக்கும்போது இவரை பற்றி நான் சொல்லிடுவேன். ஆலன் டூரிங், அப்புறம் ஜெப்ரி ஹிண்டன். இவங்கெல்லாம் யாருங்க? ஏன் சார் இவரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்?
இவங்க தான் சார் வந்து ஏஐ உலகத்துக்கு வர்றதுக்கு முதல் காரணமாக இருந்தவங்க. அதனால் அவங்களையும் நம்ம நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இவர் தான் சார் ஆலன் டூரிங். இவரும் வந்து இவருக்கு முன்னாடி ஜான் மெக்கார்த்திக்கு முன்னாடியே இதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர். லண்டனை சேர்ந்தவர். அவங்க அம்மா வந்து நம்ம தேனி மாவட்டம், தமிழ்நாடு மதுரைக்கு பக்கத்தில் தேனி இருக்குல்ல, அந்த ஊரில் பிறந்தவங்க, தேனியில் பிறந்தவங்க. அவங்களுடைய இரண்டாவது மகன் இவர். அவங்களுடைய முதல் மகன் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். ரெண்டாவது மகன் வந்து லண்டனுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாங்கங்கிறதுக்காக அவங்க தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவங்க பிறந்தது. அவங்க அப்பா அம்மா அவங்க வந்து பிரிட்டிஷில் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் இருந்தவங்க, கலெக்டர் மாதிரி இருந்தவங்க. அந்த காலத்தில் வந்து அவங்க குடும்பம் தான் வந்து தேனி மாவட்டத்துக்கே தலைமை வகித்தவர்கள். ஓகேவா? அவங்களுடைய பையன்தான் ஆலன் டூரிங். இவர் என்ன சார் பண்ணார்? நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்விக்கு பதில், அதனால நான் அதை சொல்லிடுறேன். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப மையம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிட்லர் தான் வந்து 2ஆம் உலகப் போரில் ஒரு கருவியை பயன்படுத்தினார். அந்த கருவியை தான் செயற்கை நுண்ணறிவினுடைய ஆரம்ப புள்ளியாக எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அந்த கருவியோட பேர் வந்து இனிக்மா அப்படிங்கிற கருவி. இனிக்மாங்கிற கருவி. அந்த கருவியை அவர் வந்து தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தினார், ஐடிக்காக பயன்படுத்தினார். இந்த போர் தொடர்பான கட்டளைகள்லாம் கொடுப்பாங்கள்ல இராணுவத்தில். ஜெர்மனி இராணுவம் லண்டனில் போய் நேரடியாக, வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அப்போ வந்து பிரதமராக இருக்கிறார் லண்டனில், நேரடியாக லண்டனை வந்து தாக்குறதுக்காக படைகள் அங்கே போயிடுச்சு. அப்போ கருவிகள் பரிமாற்றம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இனிக்மா அப்படிங்கிற கருவி. அந்த கருவி வந்து ஒரு டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும். இவர் ஒரு வார்த்தை அடித்தாருன்னா அங்கே போய் வேறு மாதிரி விழுவும். இவர் குட் மார்னிங்னு அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஜிஓஓடி MORNINGன்னு இவர் அடிக்கிறாருன்னு வச்சுங்க, இங்கே ஜெர்மனிலேருந்து அந்த அந்த தகவலை பெறுகிறவருக்கு அது வேறு வேறு எழுத்துக்களில் விழும். YZARன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்து புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகள் விழும். அதை வந்து மறுபடியும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க இந்த வார்த்தைகள் தான் அனுப்பியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி படை வீரர்கள் போரிடுவாங்க. அந்த கருவியில் வரும்போது இவன் உளவுத்துறையில் உள்ளவங்கெல்லாம் கடிதத்தையே கொண்டாந்து கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட, இல்லை லண்டனில். ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தா அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா என்னென்னமோ எழுதியிருக்கு. அப்போ இதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கல்லூரியை வந்து அதுக்காக லண்டனில் வந்து ஒதுக்கி கணித ஆராய்ச்சின்னு டைட்டில் வச்சுக்கிட்டு கணித ஆராய்ச்சி செய்ய எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டு, உள்ள கணித ஆராய்ச்சின்னு உள்ளே போனீங்கன்னா இந்த கருவியை கொடுத்து இது எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்ம உடைக்கிறதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க மண்டையை உடைச்சிக்கிட்டு. ஆனால் அந்த கருவியை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி தகவலை கொடுத்தவர் ஆலன் டியூரிங் தான். அதனால் அவரையும் நாம் நினைவுறோம். இவர் தான் அந்த கருவியை உடைச்சி 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரை தோற்கடிக்க காரணமாக இருந்தவர். மூலகர்த்தா இவர் தான். வெளியில் பேர் வராது. வெளியில் பார்த்தா நம்ம நாடுகளோட பேரை சொல்லுவோம், இல்லைன்னா வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்லிவிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கருவியை மட்டும் இவர் கிளியர் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுங்க, உடைக்கலன்னு வச்சுங்க ரகசியத்தை. நான் உடைக்கலன்னு சொன்னது கருவியை உடைக்கல, ரகசியத்தை உடைச்சார். ஓகேவா? அந்த ரகசியத்தை இவர் உடைக்கலன்னு வச்சுங்க, உலகப்போரே மாறி இருக்கும், முடிவுகள்லாம் மாறி இருக்கும். ஹிட்லர் ஒரு வேளை ஜெயிச்சிருக்கலாம், இந்தியாவினுடைய சுதந்திரம் மாறி இருக்கும், நேதாஜியுடைய வரலாறு மாறி இருக்கும். புரியுதா? ஒரே ஒரு விஞ்ஞானி வந்து உலக வரலாற்றை எப்படி மாற்றாருன்னு சிந்திக்கும் போது உண்மையாக பிரமிப்பாக இருக்குது. இந்த 3 மாமேதைகளையும் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி ஜெஃப்ரின்னு சொன்னோம் இல்லையா லாஸ்ட், அவரும் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் துறை ரீதியாக கொடுத்துருக்கிறார். இவரெல்லாம் சின்ன வயசுலேயே இறந்துட்டார். ஆலன் டியூரிங்லாம் சின்ன வயசு, 42 வயசுலேயே இறந்துட்டார். ஓகேவா? நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிவிட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். இலவச ஏஐ கருவிகள் தான் சார் பார்க்க போகிறோம். கூகுளுடைய இலவச கருவிகள், ஜெமினை, நோட்புக்கு, அது மாதிரி நிறைய கருவிகள் கூகுளுக்குள்ளார இருக்கிறது. இவங்களுடைய சிறப்பு என்னென்னா ஒருங்கிணைந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகள், எல்லாருக்குமான கருவிகள், ChatGPT, ஜெமினி, இப்போ நம்ம நண்பர்கள் சொன்ன கிளாட் கருவி, சைனாவுடைய டீப்சி கருவி, ஃபேஸ்புக் தரக்கூடிய மெட்டா ஏஐ, மைக்ரோசாஃப்ட் தரக்கூடிய மைக்ரோசாஃப்ட் கோபைலட், இதுவும் ஒரு கருவி இருக்கிறது. ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கிறது, வெப்சைட்டில் இருக்கிறது, எல்லாத்துலேயும் இருக்கிறது. ஏன் சார் இத்தனை கருவி? சார் நமக்கு நிறைய விதமான தேவைகள் வரும்போது எந்தெந்த கருவி எந்தெந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கோ அந்தந்த கருவிக்கு போய் அதை பயன்படுத்திக்கலாம். என்ன சார் முதல் நாளே இவ்வளோ போட்டிங்க அப்படிங்கிறீங்களா?
எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். எல்லாம் உங்கள் கூடவே இருக்குது. சாட் ஜிபிடி உங்கள் கூட இருக்குது, ஜெமினி ஏஐ உங்கள் கூட இருக்குது, கிளாட் ஏஐ உங்கள் கூட இருக்குது. இலவச திட்டத்தில் முடிஞ்ச அளவு பயன்படுத்துவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் தேவைப்படுறத கொண்டு வா. அதுக்கப்புறம் சைனாக்காரன் வந்துட்டான். ஓஹோ, ஏஐயில் போகிறீங்களா, நானும் வரேன்டா பின்னாடின்ட்டு இவன் வாலண்டியராக வண்டியில் ஏறினான். அவன் 2000 போட்டான் பில்லு, மாதத்துக்கு 2000 கட்டுங்கப்பா ப்ரோக்குன்ட்டு. இவன் போனான் பாருங்க, மாதத்துக்கு 200 கட்டுங்கிறான். அவன் 1000 பில்லு போட்டானா, இவன் 100 பில்லு போடுறான். புரியுதா உங்களுக்கு? அதனால லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஏஐ டூவில் வந்து பணம் கொடுத்து அதிகபட்சமாக பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்தியாவில் வந்து அதுலேயும் இந்தியா, தென்னிந்தியா, தமிழ்நாட்டில் வந்து இந்த நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கருவியாக இன்றைக்கி டீப்சீக் மாறிடுச்சு. கணிதத்தில் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய கருவி. கணிதத்துறை சார்ந்தெல்லாம் சூப்பராக வேலை செய்யுது, ஓகேவா? அதனால் சைனாக்காரனை விட்டுட்டு போக முடியாது. நம்ம வச்சிருக்கிற பொருள்லேயே ஏகப்பட்ட பொருள் சைனாக்காரன் பொருள் தான். பெரிய பெரிய பிராண்ட்லாம் அவங்கவுங்க பேர் போட்டுப்பாங்க. ஆனால் உள்ள உற்பத்தி உள்ளார உள்ள பொருட்கள்லாம் வந்து மூலப்பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் தான் அனுப்பிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு ஹெச்பி லேப்டாப்பு, டெல்லு லேப்டாப்பு, எந்த லேப்டாப் வேணாலும் வாங்க, லெனோவோ லேப்டாப் எல்லாமே வாங்குங்க. உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐன்னு ஒரு கம்பெனி தான் தயாரித்து கொடுக்கும். எல்லாம் அவனுடைய தயாரிப்பு தான். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சைனாக்காரனுடைய தயாரிப்பு தான். பேர் மட்டும் இவங்க வச்சுப்பாங்க. புரியுதா? அதனால சைனாங்கிறது வந்து ஒரு பெரிய வல்லரசுங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். எந்தெந்த ஏஐ எந்தெந்த நாட்டை பின்னணியாக கொண்டிருக்கிறதோ அந்தந்த நாட்டுக்கு தான் சாதகமாக இயங்கும். சொல்லி தான் தெரியணுமா உங்களுக்கு? சைனாக்காரன்ட்ட கேட்டால் அவன் ஒரு மாதிரி வரலாறு சொல்லுவான். நீங்கள் அவன்கிட்ட அமெரிக்காக்காரன்ட்ட போனீங்கன்னா அவன் ஒரு மாதிரி வரலாறு சொல்லுவான். அதனால இந்த வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், இலக்கியம், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், இதையெல்லாம் போய் நீங்கள் ஏஐயில் ஆராய்ச்சி பண்ண கூடாது, ஓகேவா? ஏஐ வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுக்கு வேறு வேறு கருவிகள் இருக்குது. நான் வரும்போது தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஒரு முன்னோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். மெட்டா ஏஐ, ஏன் சார் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணணும் சார்? அதுதான் சார் எப்போவும் நம்ம கூடவே இருக்குது, பாக்கெட்லேயே இருக்குது சார். வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்குறாங்க, ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருக்குறாங்க. இந்த வட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? டக்கு டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா மெட்டா ஏஐக்குள்ளே போய் நம்ம பண்ணிக்கலாம். மெட்டாங்கிறது ஒரு கண்ணாடி. என்ன சார் இது மெட்டா கண்ணாடின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? மெட்டான்னு பேர், ஃபேஸ்புக்குன்னு இருந்த பேரை மெட்டான்னு நம்ம மாற்றும் போதே அது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸை நம்மள்ட்ட கொண்டாடணும், அந்த டிவைஸோடைய பேர் உங்கள் மைண்டில் செட் ஆகணும் தான் மெட்டான்னு மாற்றணும். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா இது மாதிரி 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் மொபைலே தூக்கி கண்ணாடி மாதிரி மாட்டியிருப்பேன். அந்த மொபைலுக்குள்ளேயே நான் கால் பண்ணிக்கலாம், மொபைலுக்குள்ளேயே நான் ஜூம் மீட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நான் தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயிலை பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த கண்ணாடியிலேயே நான் பார்த்துக்கலாம். நான் இப்போ கடலில் டைவ் அடித்து குதித்து கடலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு வச்சுங்களேன், என் கண்ணாடியே எனக்கு 3Dயாக படத்தை காட்டும். டிவைஸ் தேவையில்லை, மொபைல் தேவையில்லை, கண்ணாடியிலேயே எல்லாமே வரும். தெரியுமா உங்களுக்கு? அதுதான் மெட்டா. லான்ச் ஆகிட்டா சார்? இது லான்ச் ஆகிட்டு. என்ன விலை தெரியுமா சார்? 30,000 ரூபா. இந்தியாவில் 30,000 ரூபாய்க்கு அந்த கண்ணாடி இப்போயே கிடைக்குது. அது கூட இப்போ வந்து எல்லா ஆப்ஷனும், இப்போ ஆண்ட்ராய்டில் உள்ள எல்லா தொழில்நுட்பத்தையும் அந்த கண்ணாடிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. எல்லாருமே கண்ணாடி போட்டு தான் சுற்றிட்டு இருப்போம். இன்னமும் பயங்கரம். இப்போயே கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்கிறீங்களா? இன்னமும் பயங்கரமாக டெவலப் ஆக போகிறது. எல்லாமே வந்து 3D அனிமேஷனாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். வேறு வேறு நாடுகள், வேறு வேறு நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. இதுவே மெட்டாவெர்ஸ் கண்ணாடியை போட்டுட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அனிமேஷன் கேரக்டராக மாறிடுவோம். பார்த்தீங்களா? அந்த எல்லாத்துலேயும் அனிமேட்டடாக மாற்றிக்கிறீங்களான்னு கேட்குது தெரியுமா? வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கிலலாம். அது வந்து இந்த மெட்டாவை கொண்டு வரதுக்கான ஒரு முன்னோட்ட பயிற்சி தான். நான் வந்து ஒரு பொம்மை மாதிரி வந்து உட்காந்துருப்பேன், நீங்களும் ஒரு பொம்மை மாதிரி உங்கள் அனிமேட்டட் கேரக்டர், நீங்கள் தலை கருப்பு முடியா, வெள்ளை முடியா, கட்டையா, நெட்டையா, சிவப்பா, இல்லை ஆரஞ்சு கலராக எது வேணுமோ போட்டுட்டு ஒரு பொம்மை மாதிரி மாறிடுவீங்க. அது ரியலாக இருக்கும், 3D படம் மாதிரி. 3D படம் நம்ம பார்த்தோம்ல, நிறைய படங்கள் வந்து தேட்டரில் கண்ணாடி போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு அனிமேட்டட் கேரக்டராக மாதிரி நேருக்கு நேராக இங்கே வந்து எல்லாரும் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கிற உணர்வை தரும். அண்டர்லைன் த வேர்ட், அந்த மாதிரி உணர்வை தரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ப்ரொஜெக்டரில் வந்து அரசியல் பிரச்சாரங்கள்லாம் நடக்குது இல்லை? இப்போ விஜய்க்கு கூட அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த பிரச்சார யுக்தியை பயன்படுத்தினாங்க. நம்ம
பிரதமர் மோடி அவர்கள் அந்த யுத்தியை வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தினார். 3Dலேயே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது. அந்த மாதிரி நம்மளாம் வந்து 3D அனிமேட்டட் கேரக்டராக மாறிடும். அந்த கேரக்டர் கண்ணாடிக்குள்ளார நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம். எப்படி நினச்சி பாருங்கள். அதுக்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஸ்டுடியோஸ்லாம் இன்றைக்கே யூஎஸில் தயார் நிலையில் ஓப்பனில் இருக்கிறது. அடுத்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இன்னும் நிறைய டூல் இருக்குது. முதல் நாளுங்கிறதால 6ஓட நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே இன்னமும் உங்களுக்கு அடுத்து உள்ளே போக போக நிறைய டூல் இன்னமும் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஓகேவா? இன்னும் இதில் வந்து எலான் மஸ்கெல்லாம் விட்டாச்சு. அலிபாபா கம்பெனியெல்லாம் விட்டாச்சு. அவங்க என்னென்ன வச்சுருக்கிறாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் இவங்க வந்து விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ரொம்ப அல்டிமேட்டாக டிசைனிங்லலாம் ஒர்க் பண்ணுது. இப்போ நான் சொன்ன எல்லா ஏஐயும் தமிழில் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? என்ன சார் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் எங்களை பயிற்சிக்குள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் கேட்குறாங்க. பயிற்சிக்குள்ளே நான் கொண்டு போகிறேன். முதல் நாள் என்பதால் ரொம்ப ரொம்ப இலகுவாக படம் காட்ட போகிறோம். யாருக்கு? நம்ம யாரெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம நண்பர்கள் வட்டத்தில் உறவினர்கள் வட்டத்தில் இருக்கிறாங்களோ இன்னையிலேருந்து நீங்கள் நிறைய இமேஜ் க்ரியேஷனில் அசத்த போகிறீங்க. ஓகேவா? எடுத்த உடனே நம்ம தியரிக்குள்ளே போகாமல் படத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். சாட் ஜிபிடி இமேஜின் 2.0 ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு இந்த சாட் ஜிபிடி நிறுவனம் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் 1000 வார்த்தைகள் பேசாததை ஒரு படம் பேசும். ஓகேவா? அப்போ படம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒரு 20 பக்கம் 30 பக்கம் எழுதி ஒரு கட்டுரையாக போடுறத ஒரே ஒரு இமேஜ் அழகாக போட்டுட்டிங்கன்னா அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. அதனால நான் எடுத்த உடனே நம்ம பயிற்சியினுடைய முதல் வகுப்பாக சாட் ஜிபிடி இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதில் இமேஜில் இன்றைக்கி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற தொழில்நுட்பம் சாட் ஜிபிடி இமேஜஸ் 2.0. ஓகேவா? இமேஜின் 2 இதுதான் இப்போ நேரடியாக லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு கடந்த மே மாதம் வந்து இந்த தொழில்நுட்பத்தை உலகுக்கு சாட் ஜிபிடி நிறுவனம் கொடுத்து விட்டது. இதில் என்ன ஒரு விசேஷம்? ஏன் சார் முதல் நாளே நீங்கள் சாட் ஜிபிடி இமேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா, வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு இமேஜ் டிசைனிங் எந்த டூல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தரத்துக்கு புள்ளிகள் கொடுப்பாங்க, மார்க்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மார்க்கிங் பாயிண்ட்ஸில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது சாட் ஜிபிடி தான். எத்தனை புள்ளிகள் வாங்கியிருக்காங்க தெரியுமா? 1500 புள்ளிகள் வாங்கியிருக்கிறாங்க தோராயமாக. இதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கருவி எதுன்னு கேட்டிங்கன்னா கூகுளுடைய ஜெமினி ஏஐ. அவங்க எத்தனை புள்ளிகள் தரப்புள்ளிகளில் இருக்கிறாங்கன்னா 1200 புள்ளிகளில் இருக்கிறாங்க. புரியுதா? அதனால தான் முதல்ல எடுத்தோடனே நீங்கள் இருக்கிறதுலே வேர்ல்டு பெஸ்ட்டுக்குள்ளே போயிட போகிறோம். இப்போ இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இதையே ஒரு படமாக காட்ட போகிறேன். சாட் ஜிபிடி இமேஜின் 2.0 என்றால் என்ன? இப்படி கொடுத்தா நீங்கள் வந்து இதோடைய வலிமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதனால் நான் இப்போ இதையே உங்களுக்கு படமாக கொடுக்க போகிறேன். இப்போ நான் எந்த கருவிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, இதுதான் சார் சாட் ஜிபிடி. நம்ம இப்போ பார்த்த எல்லா கருவிகளையும் ஒரு நாளுக்கு ஒரு கருவியாக ஆழமாக அது உள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கு வேறு ஆணி வேற அலசி ஆராய போகிறோம். நான் இது வரைக்கும் எத்தனை கருவி சொல்லியிருக்கிறேன்? 6 கருவிகள் சொல்லியிருக்கிறேன். அதில் முதல் நாள் நம்ம ஒரு கருவியை பார்க்க போகிறோம். இந்த கருவியை நான் முழுமையாக இன்றைக்கி உங்களுக்கு காட்டவில்லை. இப்போ நான் வந்து என்னுடைய கான்செப்ட் இமேஜ் மட்டும்தான். படங்கள் உருவாக்க வேண்டும், வார்த்தைகள் கொடுத்தால் படம் உருவாக வேண்டும், ப்ராம்ப்ட் கொடுத்தா படம் வரணும். ஓகேவா? படம் வரும் பாருங்க. இப்போ நான் உள்ளே போயிட்டேன். இலவச பதிப்புலையும் நீங்கள் வந்து படங்கள் உருவாக்கி கொள்ளலாம்.
ஸ்கில்நெட் ஐமன்னு போட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் ரேண்டமாக அந்த வார்த்தையை அப்படியே கொடுத்து எனக்கு வந்து இதை போஸ்டராக பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன். இதில் நம்ம உள்ள நுட்பமாக ஆழமாக போவோம். ஓகேவா? நம்ம இதில் இந்த வகுப்பில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வீடியோ பதிவாகவும் வந்துடும், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக வந்துடும், பிடிஎஃபாக வந்துடும். நான் என்ன பண்ணுறேனோ எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் வந்துடும். அதனால் நீங்கள் எதையுமே உடனே எழுதவோ குறிப்பெடுக்கவோ தேவையில்லை. ஆனால் பயிற்சி வந்து மறுபடியும் நீங்கள் தெளிவாக பண்ணணும். ஓகேவா? இல்லை அது உங்களுடைய பழக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் முக்கியமான குறிப்புகள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் நோட்ஸாக கொடுத்துருவேன். ஓகேவா? அதனால் நீங்கள் மறுபடியும் அது என்னன்னு படித்து பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய கணினி திரையில் உட்காந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இல்லை மொபைல் மட்டும்தான் இருக்குன்னா மொபைலில் பார்க்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். பெருசாக இருக்கா, நான் எங்கே கிளிக் பண்ணுறேன், எங்கே போகிறேன், என்னத்தை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஓகே. இப்போ நான் ஐமன் ஐடி டிஜிட்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு போட்டதால் இது வந்து எனக்கு ஒரு படத்தை தயாரித்து கொடுத்து விட்டது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அடுத்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இது பொதுப்படையாக ஒரு படத்தை தயாரித்து கொடுத்து விட்டது. ஏன்னா நம்ம நிறைய இந்த ஐமன் ஸ்டடீஸ்க்காக நம்ம நிறைய இதில் தகவல்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுனது எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. இந்த கோர்ஸில் என்ன இருக்குங்கிற வரைக்கும் கொடுத்துருச்சு பாருங்கள். எப்படி சார் இது நடக்குது? நான் வந்து கொடுத்ததை என்னுடைய நம்பர் முதற்கொண்டு போட்டு ஐமன் ஐடி டிஜிட்டல் ஸ்டடீஸ்னு போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் நியூ சேட்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இன்னொரு கூடுதலாக ஒன்று சேர்க்குறேன். எனக்கு வந்து 16க்கு 9ன்னு ஒரு பாயிண்ட் போடுறேன். ஓகேவா? 16க்கு 9 சைஸில் கொடு அப்படின்னு கேட்குறேன். 16க்கு 9 எப்படி வருதுன்னு பார்ப்போம். 16க்கு 9 சைஸுன்னு கேட்குறேன். இப்போ இந்த ChatGPT இமேஜுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிந்திக்கும் திறன் கொண்டது. டெக்ஸ்ட் ரெண்டரிங் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ், ஹிந்தி, ஜப்பானி, கொரியன் மொழிகளில் சரியான எழுத்துக்களுடன் படம் கொடுக்கும், உரை கொடுக்கும். புரியுதா? தமிழ் வந்து அருமையாக எழுதுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எது சார் நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கனாலும் இமேஜின் தான், ChatGPT தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. 2வது இடத்துல தான் ஜெமினி இருக்கிறது. ஓகேவா? இது இல்லாமல் நிறைய கருவிகள் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் நிறைய டூல்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அது பெரும்பாலும் அந்த மாதிரி கருவிகள் எல்லாமே நான் சொன்னேன்ல, பட்டியல் கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்த அடிப்படையில் இணைந்து தான் வேலை செய்வாங்க. ஓகேவா? அவங்களுடைய டூல் தான் பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்கும். பேர் மட்டும் இவங்க வச்சுப்பாங்க, உள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேவை கட்டணமாக கொடுத்து விட்டு இவங்க பேர் போட்டுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒரே ப்ராம்ப்டில் வந்து 8 படங்கள் வந்து உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த இமேஜினுக்கு இருக்கிறது. ஒரே ப்ராம்ப்டில் 8 படங்கள். இது எப்படி சார் நம்ம யூஸ் பண்ணுறது? இது எப்படி சார் நம்ம கொண்டாடுறது? பார்க்கலாமா? அதை இன்றைக்கி சொல்லி கொடுத்துறேன். இப்போ பெரிய சீக்ரெட் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ படம் வந்திருக்கான்னு பார்ப்போம். வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் கொடுத்த எழுத்தை மாற்றிடாத, நான் கொடுத்த எழுத்தை அப்படியே வரணும்னு கேட்டேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு.
சாட் ஜிபிடி இமேஜின் 2.0 என்றால் என்ன? ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஏப்ரல் 21 2026 என்று வெளியிட்ட புதிய தலைமுறை ஏஐ படம் உருவாக்கும் மாதிரி ஆகும். இது ஜிபிடி இமேஜின் 2 என்ற ஏபிஐ மாதிரி பெயரில் அறியப்படுகிறது. இதுவரை இல்லாத சிந்திக்கும் திறன் திங்கிங் கேப்பபிலிட்டிஸோட வந்திருக்கிறது. படம் உருவாக்குவதற்கு முன்பே யோசித்து இணையத்தில் தேடி சரிபார்த்து பிறகு படத்தை தயாரிக்கும். சிந்தித்து உருவாக்கும் அடுத்த தலைமுறை ஏஐ தான் சாட் ஜிபிடி இமேஜின் 2.0. ஓகேவா? இது வரைக்கும் நாம் நிறைய பேர் படம் போட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நம்ம நுட்பமாக உள்ளே போக போகிறோம். இந்த கருவிகளுக்குள்ளே இன்னும் நுட்பமாக போக போகிறோம். எப்படி சார் போகிறது பார்க்கலாம். நான் எவ்வளோ படங்கள் இதில் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது ஒவ்வொரு ப்ராம்ப்டாக கொடுத்து நான் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் உங்களுக்காக பயிற்சி செய்து நிறைய பயிற்சிகள் செய்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயிற்சிகளுடைய நேரடி பலனை உங்களுக்கு நேரடியாக நான் கொடுத்துட்றேன். பாருங்கள், டைரெக்டாக செஞ்சும் காட்டிடுறேன். சரியா? இதுதான் சார் 8 படங்களை உருவாக்கக்கூடிய திறமைன்னு சொன்னேன்ல, அதை எப்படி சார் பயன்படுத்துறது பார்க்கலாம். பாருங்கள், 8 படங்களை எப்படி உருவாக்குறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. லைப்ரரிக்குள்ளார போகிறேன். இப்போ எனக்கு ஒரு லோகோ தேவைங்க சார். நீங்கள் அந்த லோகோவுடைய கம்பெனி நேமை மட்டும் கொடுத்துட்டு லோகோ க்ரியேட் பண்ணு அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு லோகோவே அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நீங்கள் ப்ராம்ப்ட் உங்கள் கம்பெனியோட பேர் கொடுக்குறீங்க, க்ரியேட் லோகோ அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஒரு லோகோ வந்துடும். ஆனால் நம்ம முழுமையாக பயன்படுத்த போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நல்லா கவனமாக பார்த்துங்க. இப்போ நம்ம கிளாஸுக்கே ஒரு லோகோ தயாரிப்போம். ஏற்கனவே தயாரிச்சிருக்கோம். இருந்தாலும் புதுசாக உங்களுக்காக இப்போ ஒரு லோகோ நான் தயாரித்து காட்டுறேன். ஐமன் ஐடி டிஜிட்டல் ஸ்டடீஸ். புரியுதா? நல்லா ப்ராம்ப்டை கவனிங்க. கிவ் லோகோ ஃபார் ஐமன் ஐடி டிஜிட்டல் ஸ்டடீஸ். ஜெனரேட் 8 டிஃப்ரெண்ட் டிசைன் வேரியேஷன்ஸ். ஓகேவா? இது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டு 8ல் ஒன்று தேர்ந்தெடுக்க போகிறோம். 8 படங்கள் ஒரே ஃப்ரேம்குள்ளேயே அதை அடுக்கி கொடுத்துரும். முன்னெல்லாம் எத்தனை சாய்ஸ் கொடுப்போம்? நம்ம லோகோ கேட்டாங்கன்னா சாருக்கெலாம் 3 லோகோ நாங்கள் மேனுவலாக பண்ணி கொடுப்போம். சார் 3 லோகோ மாடல் பண்ணுறோம் சார், அதில் ஒன்று செலக்ட் பண்ணிங்க. இல்லைன்னா சில பேருக்கு 2 கூட பண்ணுவோம். 2 லோகோ பண்ணுறோம் சார், ஒரு லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க, அதை நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நிறைய நண்பர்களுக்கு லோகோ பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணுறான்னா, ஜெமினி இமேஜின் 2.0ல் ஒரே நேரத்தில் 8 டிஃப்ரெண்ட் லோகோ பாருங்கள் ஒரு ஃப்ரேமில் வரத்துக்குள்ளே நம்ம அங்கே போயிட்டு வந்துடுவோம். வந்துருச்சு. பார்த்தீங்களா சார்? என்ன சார் இது, ஒரு லோகோலேருந்து 8க்கு மாறிட்டீங்க? 8 லோகோ சார் நம்ம கிளாஸுக்காக பண்ணியிருக்கேன் சார். எந்த லோகோ சார் பிடிச்சிருக்கு? இது 1 2 3 4 5 6 7 8 போடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க. ஐமன் குரூப்பில் எந்த லோகோ பிடிச்சிருக்கு நம்பர் போடுங்க. இல்லை சேட்டில் போட்டாலும் ஓகே தான். 8 லோகோ பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்க, ஒருத்தர் லோகோ போட்டு கேட்குறாரு. அவருக்கு ஏஐ கருவிலாம் தெரியாது. ஓகேவா? லோகோ போட்டு கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறீங்க? இந்த ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், 8 லோகோ வந்துடும். சார் 8 லோகோ போட்டு அனுப்பியிருக்கேன், அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதை ஃபைனல் பண்ணிக்கலாம்
அவர் அசந்துருவார், என்னடா இது இப்போ தான் பேர் சொன்னோம் அதுங்காட்டி 8 லோகோ அனுப்பிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ போடுங்க சார், எந்த லோகோ நல்லா இருக்கு சார்? தெளிவாக ஸ்க்ரீனில் பார்ப்போமா? டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். எங்கே போய் டவுன்லோட் ஆகுது? டவுன்லோட்ஸு ஃபோல்டரு இதோ இருக்குது, டெஸ்க்டாப்பில் போய் டவுன்லோட் ஆகுது. நல்லா தெளிவாக பாருங்கள், 8 லோகோ வந்துருச்சு. எது நல்லா இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 எது நல்லா இருக்குது போடுங்க, சேட்டில் போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வேலை இருக்குல்ல, அதோட முடிகிறது இல்லைல்ல. 3 5 8க்கு 2 ஓட்டு விழுந்திருக்கு. 3க்கு தான் 2 ஓட்டு விழுந்திருக்கு. எல்லாருமே லேப்டாப் கம்ப்யூட்டரில் ஒரு கண்ணா கரெக்டாக செலக்ட் பண்ணிருக்கீங்க. 3 8 5 வாக்கு எண்ணிக்கைக்கே நேரம் ஆகிடும் போல இருக்கே. சரி, நான் 3 எடுத்துக்கிறேன். 3 ஓகே. இப்போ 3 தான் நீங்கள் நண்பர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 3. இப்போ பாருங்கள், அடுத்த ப்ராம்ப்டை கவனமாக பார்த்துங்க. 8லேருந்து 1 பிரிக்கிறேன் பாருங்கள். நான் மாடல் போடுறேன். ஸ்கொயர் சைஸ். இப்போ இன்னொரு முக்கியமான குறிப்பை இந்த வகுப்பில் நான் சொல்லிடுறேன். இப்போ இது நம்ம இந்த படங்கள்லாம் உருவாக்குறோம்ல, இதில் உச்சபட்சமான குவாலிட்டி பிக்சல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேவா? அந்த பிக்சலில் உயர்தரமான பிக்சல் கொடுக்கக்கூடியதும் ChatGPT தான். எத்தனை பிக்சல் தெரியுமா? 2000 பிக்சலில் உங்களுக்கு படம் கொடுக்கும். 2000 பிக்சல். என்னுடைய ப்ராம்ப்டை நல்லா கவனிச்சுங்க. கிவ் மாடல் 3. தேர்ட் மாடல் லோகோ இன் ஸ்கொயர் சைஸ் 2000 பிக்சல் HD. அவ்வளோதான். எப்படி வருதுன்னு பாருங்கள் சார். இதுக்கப்புறம் நிறைய நுட்பங்கள் இருக்குது. இந்த லோகோலேயே நமக்கு நிறைய இன்னும் வந்து ப்ராம்ப்டில் நம்ம வந்து அந்த லோகோவுடைய மாதிரிகள் வந்து ப்ராம்ப்டில் சேர்க்க முடியும். அப்போ அந்த மாதிரிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உலகளாவிய அளவில் பயன்படுத்தக்கூடிய லோகோ மாதிரிகள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இது ஒரு வித்தை போதும் சார். நம்ம அஸ்கர் சார் சொன்ன 4வது மாதத்து கான்செப்ட்டு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ். ஒரு லோகோ தயாரிக்க நம்ம இந்திய மதிப்புப்படி 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நம்ம வானொலிக்காக 2000 ரூபா கொடுத்து நான் லோகோலாம் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு லோகோ வந்து 2000 ரூபா கொடுத்து பண்ணியிருக்கிறேன். இந்திய மதிப்பில் 2 மாடல் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா சார்? வேலை முடிஞ்சிடுச்சு சார். 300 ரூபா சார்ஜ் போடலாம் சார். இந்த லோகோக்கு 300 ருபீஸ் சார்ஜ் போடலாம். ஃப்ரீலான்சர் நீங்கள் கற்றுக்குறீங்க வீட்டிலேருந்து லோகோ டிசைனிங் மட்டும். நிறைய கம்பெனிஸ்க்கு நிறைய மாதிரி லோகோஸ் ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு லோகோ தயாரித்து தர வேண்டுமா? உடனடியாக எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் மெசஞ்சரில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நிறைய டிசைனாக கலராக வேறு மாதிரி லோகோ போட்டிங்கன்னா போதும். ஃப்ரீலான்ஸிங் நீங்கள் லோகோ வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இதே போல் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ நான் லோகோங்கிற ஒரு கான்செப்டில் மட்டும் உங்களுக்கு கிளியராக ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன். அடுத்தது மறுபடியும் நம்ம போகலாம். அடுத்தது இப்போ நான் சொல்லிட்டேன்னா, ஒரே ப்ராம்ப்டில் 8 படங்கள் எப்படி சார் கொண்டாடுறது? அந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜி உள்ளே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. நான் அதை போடுறேன் குரூப்பில். அவ்வளோதான். ஜெனரேட் 8 டிஃப்ரெண்ட் டிசைன் வேரியேஷன்ஸ்னு ஒரு ப்ராம்ப்டை சேர்த்துருக்குறேன். நண்பர்களுக்கு இது மாதிரி பயிற்சிகள் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து இருக்கிறதே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? 8 டிஃப்ரெண்ட்
வேரியேஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் விட மாட்டீங்க. தனித்தனியாக உட்காந்து நம்ம மண்டை காயறதை விட ஒரே ப்ராம்ப்டில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் தேர்ட் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து கொடுத்த ப்ராம்ப்ட் எந்த கருவியில் நான் பண்ணியிருக்கிறேன்? chatgpt.com. இப்போ நம்ம நண்பர்கள் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு பண்ணுறீங்க, எங்கள்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. இதை பாருங்கள், டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிட்டு நான் இங்கே ப்ளே ஸ்டோர் இதில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுற ப்ளே ஸ்டோரும் இதே தான். இதுதான் ப்ளே ஸ்டோர். இங்கே போயிட்டு நல்லா கவனிச்சுங்க, ChatGPTன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், இது வந்துடும். ஏற்கனவே நிறைய பேர் வச்சுருப்பீங்க, யாரும் புதுசாக இது தெரியவே தெரியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக காட்டிட்டேன். ப்ளே ஸ்டோரில் உட்காந்துருக்குறேன் நான். இப்போ ChatGPT ஓப்பன் ஏஐ கீழே பேரை பார்த்துக்கணும். நான் அதனால் லிங்க்கையும் நான் குரூப்பில் போட்டுடுறேன். வேறு எதையாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணிடக்கூடாதுல்ல. ChatGPT ஓப்பன் ஏஐ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1 பில்லியன் டவுன்லோட் இருக்குங்க சார். எத்தனை டவுன்லோடு? 1 பில்லியன். கிட்டத்தட்ட 1 பில்லியனை எழுத்தில் நம்பரில் போடுவோம். அவன்கிட்டே கேட்போம், ஏன் வெளியில் போய்கிட்டு. அதாவது 100 கோடிக்கும் மேல், 1 பில்லியனுக்கும் மேல், 100 கோடி. திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, பில்லியன்னா என்னப்பா? 100 கோடி. 100 கோடியா? ஆமாம், 100 கோடி. உலகத்தோடைய மக்கள் தொகை எவ்வளோ சார்? 700 கோடி. அதில் ChatGPT ஆப் எத்தனை பேர் வச்சுருக்குறாங்க? 100 கோடி. நீங்கள் அந்த வச்சுருக்கிற 100 கோடியில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அப்படி அந்த 600 கோடியில் இருந்தீங்கன்னா இன்றைக்கே 100 கோடிக்குள்ளார வந்துடுங்க. சரியா? அப்புறம் ரியல் டைம் இணைய தேடல் சார். நேரடியாக நீங்கள் இணையத்தில் அது தேடி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் இன்ஸ்டன்ட் திங்கிங் மோட், ஆழமான சிக்கலான படங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். அறிவு திட்டம் நல்லா கவனிச்சுங்க. 2025 டிசம்பர் மாதம் வரைக்கும் எல்லா தகவல்களையும் உள்ளே வச்சிருக்கு. எதில்? படம் தயாரிக்கிறதுல. தப்பாக புரிஞ்சக்கூடாது. தகவல்கள் படம் இமேஜின் 2.0 மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ChatGPTயோட மற்ற அம்சங்கள் பற்றியெல்லாம், சேட்டிங் பற்றியெல்லாம் நான் பேசலை. அதில் இன்னும் நிறைய இருக்கிறது. உங்களுக்கான சொந்த கருவியை நீங்கள் உள்ளே வச்சு தயாரிக்கலாம். உங்கள் கம்பெனிக்காக ஒரு தனியாக ஒரு விங் வச்சுட்டு அதுலேயே நீங்கள் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா கைட் பண்ணும். இப்போ நான் என்னுடைய பணிகளுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக அதை பயன்படுத்துகிறேன். ஓகே, அந்த நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக நான் பயிற்சியில் காட்டுறேன், அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சியில். அப்புறம் இன்ஸ்டன்ட் திங்கிங் மோடு ஒப்பீடு வேகமாக இருக்கும். ஏற்கனவே இருந்ததோட வேகத்தெல்லாம் அதிகரிச்சிட்டாங்க. ஓகேவா? மிக வேகம். எளிய படங்கள் சோஷியல் மீடியாவில் டக்கு டக்குன்னு நீங்கள் அடிச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற படங்கள் எல்லாமே இமேஜின் 2.0 தான். கிட்டத்தட்ட 70%. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துல பேனர் பார்த்தாலும், கல்யாண பேனர், அரசியல் பேனர் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி டிஜிட்டலில் உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து பண்ணவங்க எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 50-60% மாணவர்கள் இதுக்குள்ளே வந்துட்டாங்க சார். ChatGPTக்குள்ளே வந்துட்டாங்க. நாளைக்கு நம்மளே டிசைனரு. இதில் டிசைனிங் ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு புக்கு மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன வேலை? காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் நினைக்கிற படங்களை உருவாக்க முடியும், போஸ்டர்களை உருவாக்க முடியும். ஓகேவா? டெஸ்ட்டு செய்ய ப்ராம்ப்ட் எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா கவனிச்சிங்க. சாப்பாட்டோட முடிச்சிருவோம். தென்னிந்திய டிஃபன் கடையின் மெனு கார்டு உருவாக்கு. இட்லி, தோசை, பொங்கல், வடை என அனைத்தும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் விலையுடன் ரூபாயில் அழகான பிரிண்டட் மெனு ஸ்டைலில் இருக்கட்டும். புரியுதா? இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றங்கள் தேவை என்றால் மானை, தேனை, பொன்மனையெல்லாம் நீங்களே போட்டுக்க வேண்டியது தான். எதை வேணுமோ மாற்றிங்க. ஒரு மாதிரி கட்டளை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம அஸ்கர் சார் நடத்துவாங்க. உங்களுடைய சான்றிதழ் பற்றியும் இந்த வகுப்பினுடைய அடுத்த அம்சங்கள் பற்றியும் மிக தெளிவாக நம்ம ஐமன் நிர்வாகிகளோடு சேர்ந்து அஸ்கர் அவர்களும் தொடர இருக்கிறாங்க. நம்ம இந்த படத்தை மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா என்கிட்ட கேட்டுருங்க.
இப்போ நான் ஒரு அறிமுக வகுப்பாக தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம உள்ளே ஆழமாக உள்ளே இறங்குவோம் அடுத்தது. இப்போ என்ன சார் இறங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம கால் நனைச்சிருக்கிறோம். லைட்டாக கால் நனைச்சிருக்கிறோம். அலை வந்துட்டு கால் நனைச்சிருக்கிறோம். அப்புறமே போட்டில் ஏறி உள்ளே போயிடுவோம். ஆழ்கடலுக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் முங்கி முத்தெடுக்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை தொடர்ந்து உடனடியாக அறிமுகப்படுத்துங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளை அவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் ஐமனுக்கும் எங்களுக்கும் செய்யக்கூடிய உண்மையான சேவையாக இருக்கும். இது மக்கள் சேவையாகவும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகளுக்கெல்லாம் கட்டணம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2,25 லட்ச ரூபா வாங்கிட்டு இந்த மாதிரி பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறாங்க. 30 நாளைக்கு 30,000 ரூபாய். அதில் வந்து எல்லாமே பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் தான் இருக்கும். ஓகே, நானே அந்த மாதிரி வகுப்புகள்லாம் இப்போ பயிற்சிக்காக இணைந்தேன். பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 30,000 ரூபா, 90 நாளைக்கு 90,000 ரூபா, 12 மாதத்துக்கு 2,25 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம சொல்லித்தர அந்த பயிற்சி அதை விட இலகுவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்த்தீங்களா, ஆனந்த பவன் டீ ஸ்டாலுக்கு போஸ்டரே போட்டு கொடுத்துருச்சு. நான் என்ன கொடுத்தேன் சார்? ஒரே ஒரு எழுத்து ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். இப்போ அது மாதிரி உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்கேன்னு காட்டிடுறேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற புக்கில் மட்டும் எத்தனை ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மார்க்கெட்டிங் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறேன், வரைபடம் கொடுத்துருக்குறேன், காமிக் கொடுத்துருக்குறேன், ஆப் யூஏ டெஸ்டிங் கொடுத்துருக்குறேன், திங்கிங் மோடு கொடுத்துருக்குறேன். இதில் உள்ளதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா போதும். இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் பற்றி ஒரு போஸ்டரை உருவாக்கு. இந்தியாவோட விண்வெளி திட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த படத்தில் கொண்டு வந்துடும். ஏன்னா செய்திகள், தரவுகள்லாம் உள்ளே இருக்குது. அதுக்கிட்ட எளிமையாக இருந்ததா? வகுப்பு உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்ததா? இப்போ சொல்லுங்கள். எல்லாம் கிளியராக இருக்கா? புரிஞ்சிருக்கா? புரிஞ்சு போச்சா? இப்போ நம்ம ஐமன் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏற்கனவே ஐமன் பேரவையில் உள்ளவங்க. உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அன்பு கோரிக்கை என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து இந்த ஏஐ வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. அதனால எல்லாம் அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நிறைய வாய்ப்புகள் நம்ம இழந்துருவோம். இந்த பயிற்சி வகுப்பு ஃப்ரீலான்சிங்கும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இப்போ இதை கற்றுக்கிட்டீங்க. இதை வச்சு நம்ம எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை 1 மாதத்துக்கு கொடுக்க போகிறோம். எந்தெந்த இணையதளங்கள், எந்தெந்த வாய்ப்புகள் நமக்கு வந்து வரவை தரக்கூடிய, இன்கமை தரக்கூடியதெல்லாம் இருக்குங்கிற பயிற்சியெல்லாம் நம்ம இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தது வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் ஜேர்னலிசம் சார்ந்த பயிற்சியாக இருந்தது. ஓகே, ஊடகம் சார்ந்த பயிற்சி. அதாவது இது வந்து முற்றிலும் வேறுபட்ட பயிற்சி. அஸ்கர் சாருக்கு தியரி ஒரு நாள், ப்ராக்டிக்கல் ஒரு நாள். அதனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த பயிற்சியில் இருந்தோம், அதனால் இந்த பயிற்சி நமக்கு தேவையில்லைன்னு யாருமே நினச்சிடாதீங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த கோரிக்கையை நான் விடுத்து என்னுடைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். சார், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாங்க சார். வகுப்பு எப்படி இருந்தது? புரிகிற மாதிரி இருக்கா, இல்லை ஒன்றுமே புரியலையா? அன்மியூட் பண்ணிட்டேன், பேசலாம். தெளிவாக the information given in the இது அந்த மெனுல may not require full information நமக்கு தேவை இருக்காது. அது எப்படி எடிட் பண்றது? ஸோ நீங்க மெனு கேட்டீங்க, மெனு கொடுத்துருச்சு. ஸோ அந்த ஐட்டங்கள்லாம் நமக்கு வந்து அது வந்து அடுத்த கட்டமா நம்ம வந்து இன்டகிரேட்டடா வந்து மேனுவல் டூல்ஸையும் சேர்த்தே பயன்படுத்த போறோம். அதே மாதிரி ஏஐ டூல்ஸ்லயே வந்து இதே மாதிரி கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸையும் சொல்லி கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சார். சார், இப்போ ஒரு ஆரம்ப கட்ட பயிற்சி தான். ஐயா கேட்டதுக்கு பதில் வந்து இன்றைய வகுப்புலயே இருக்கு. நான் முதல்ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தப்ப அது வந்து ஐமன் டிஜிட்டல் ஸ்டடீஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோன்னு சேர்த்து வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய கண்டென்ட் என்னவோ அதை வந்து 100% என் போஸ்டரில் வரணும்னு 2வதாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இந்த வகுப்பில் ஒளிப்பதை மறுபடியும் பாருங்கள். நீங்கள் கேட்குறதுக்கான ஆன்சர் அதுதான். நீங்கள் எழுத்து வடிவத்தில் தெளிவாக நீங்கள் அந்த ப்ராம்ப்டை எழுதி 100% என்னுடைய வார்த்தைகள் மட்டுமே, நான் எழுதியது மட்டுமே இடம்பெற வேண்டும், வேறு எதையுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்த ப்ராம்ப்டில் தமிழில் எழுதிட்டிங்கனாலே போதும், அது புரிஞ்சுக்கும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் ப்ராம்ப்ட் டெக்னாலஜில வந்து நம்ம அடுத்த வகுப்புல தேரியில சொல்ல போறோம் சார். நீங்க இன்னும் அல்டிமேட் லெவலுக்கு வேற
இது வந்து ஒன்லி இமேஜ் மட்டும் ஒரு மாடலுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நாம பேசிக்கா டெக்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்க போறோம். டெக்ஸ்ட்ல அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்குமான ரிசல்ட் எப்படி எடுக்கிறது. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, லேப்ல திடீர்னு ஒரு டவுட் வருது, அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க. என்ன ஏஐ யூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி நாம அவங்களுக்கு தேவையான நீங்க வந்து டாபிக் கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா அது இஷ்டப்படி கொடுத்துரும். நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ராம்ப்ட ஒழுங்கமைக்கிறது அப்படிங்கிற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே ஒரு தனி சப்ஜெக்ட். சார் நீங்க அடுத்த கிளாஸ்க்கு நீங்க ரெடி ஆயிடுங்க சார். நான் அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நான் லைன்ல தான் தேங்க்யூ சார் இருக்கேன். பிரபாகர் சார். நான் லைன்ல எஸ் இருக்கேங்க சார், தேங்க்யூ. நீங்க பேசுங்க. ஓகே. சோ இதுதான் வந்து நாம இன்னைக்கு ஒரே ஒரு மாடல் உங்களுக்கு வந்து இமேஜ்ல ஒரு இப்ப நீங்க இமேஜ் அப்படிங்கிறது வந்து வெறும் நாம இது வரைக்கும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு காரை வந்து ஒரு கார்ட்டூனா வந்து படம் போடுறது அல்லது நம்முடைய இமேஜையே வந்து வேற வேற விதமா வந்து தயார்படுத்துறது, ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நம்ம முகத்தை மாத்துறது, இப்படிதான் நாம வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய இமேஜ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் நம்முடைய முயற்சி நம்ம சும்மா நேரப்போக்குக்காக ஏஐ டூலை பயன்படுத்தாம நம்முடைய பயன்பாடு அப்படிங்கிறது இனி அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்கானதா இருக்கணும். நம்முடைய நம்முடைய சமுதாயத்தினுடைய டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்டாக இருக்கணும். ஸோ நம்ம கையில இருக்கக்கூடிய ஏஐ, நம்ம கையில இருக்கக்கூடிய எடிட்டிங் டூல்ஸ், நம்ம கையில இருக்கக்கூடிய டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ், நம்ம கையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டூல்ஸ், இதை எப்படி நம்முடைய growthக்காக, உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்களுடைய இன்கம் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்களுடைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக, உங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக எப்படி நாம இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதா அடுத்து வர்ற 6 மாதம் நாம கத்துக்க போறோம். ஓகே. சோ இன்னைக்கு இது வந்து ஒரு சின்ன மாடல், ஒரு சாம்பிள். வந்து இந்த சாம்பிளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நம்முடைய வகுப்பு எவ்வளவு குவாலிட்டியா, எவ்வளவு ஸ்டாண்டர்டா, எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க இந்த வகுப்பை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை சோசியல் மீடியா வழியா பாக்குறவங்களுக்கு இந்த அட்மிஷன் இன்னும் 1 வாரத்துக்கு மட்டுமே ஓபன்ல இருக்கும். உடனடியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. யார் இணைந்தாலும் தமிழர்கள் எங்கிருந்து, எந்த நாட்டுல, எந்த தேசத்திலிருந்து இணைந்தாலும் அபுதாபி ஐமான் சங்கம் எங்களுடைய ஸ்கில்நெட் நிறுவனத்திற்கு ஒவ்வொரு நபருடைய பேரிலும் 24,000 ஸ்காலர்ஷிப் பே பண்றாங்க. ஜஸ்ட் 6,000 rupees பே பண்ணி நீங்க இன்னைக்கு ஒரு கிளாஸுக்கு மட்டுமே 1,000 rupees வேல்யூ கொடுக்கலாம். அவ்வளவு சப்ஜெக்ட் நாம வந்து உள்ளுக்குள்ள சொல்ல இருக்கிறோம். இந்த இமேஜை மட்டுமே அடுத்த கிளாஸ்ல ஃபுல் இமேஜ் கண்டென்ட் மட்டும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் கிரியேஷன் கிளாஸுக்கு மட்டும் நீங்க 1,000 rupees பே பண்ணலாம். அவ்வளவு வேல்யூபிளான சப்ஜெக்ட் நம்ம இனி அடுத்தடுத்த வகுப்புல கொடுக்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 6 monthsல நம்ம பண்ணக்கூடிய நான் உங்களுக்கு கரிக்குலம் கொடுத்துறேன், சொந்த கரிக்குலம், நம்முடைய ஓன் சிலபஸ், ஓன் சப்ஜெக்ட், எல்லாருடைய ஃபியூச்சரையும், எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ் உடைய டெவலப்மெண்ட்டையும் மைண்ட்ல வச்சு இந்த சப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்முடைய பயிற்சி வகுப்பு. அடுத்த 1 வாரம், அதாவது அடுத்த வியாழக்கிழமை 30ஆம் தேதி நம்முடைய பாடப்பகுதி துவங்கும். அதுவரை அட்மிஷன் ஓபன்ல இருக்கும். நீங்க யார் வேண்டுமானாலும் இந்த வீடியோ பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஸ்காலர்ஷிப்போட இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ரைட். இப்ப இந்த பயிற்சி வகுப்பு பத்தி சில கேள்விகள் உங்களுக்குள்ளால் இருக்கும். அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் பதில் சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்து விடுவோம். ரைட். இப்ப இந்த சப்ஜெக்ட வந்து டீச் பண்ற எங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் பேராசிரியர் முகமது அஸ்கர், MA MPhil PhD. என்னுடைய மேஜர் வந்து பேரண்ட் மேஜர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். அதே மாதிரி சைக்காலஜில வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சு பேசிக் சைக்காலஜிஸ்டாகவும் இப்ப வந்து தெரபிஸ்ட் பிளஸ் ஹிப்னாட்டிஸ்டாகவும் வந்து செயல்பட்டு இருக்கேன். இசைமுரசு அப்படிங்கிற இணைய வானொலியை கடந்த 5 ஆண்டுகளாக இயக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட உலக நாடுகள் முழுக்க ஆண்ட்ராய்டு, ஐபோன் அப்ளிகேஷன்ஸ் வழியாக 73,000க்கும் மேற்பட்டவர்கள் நம்முடைய வானொலியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது தவிர என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக சுமார் 10 துறைகள்ல வந்து டிகிரி அண்ட் டிப்ளமா, பிஜி டிப்ளமா கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மேஜர் இன்னொரு டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எல்லா வகைப்பட்ட ஊடகங்களிலும்
எல்லா வகை பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய அனைத்து ஊடக இயக்கத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த டிஜிட்டல் ஸ்கில் பிளஸ் ஆன்லைன் மீடியாஸ் பிளஸ் இந்த மீடியா டெக்னாலஜி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய கல்வி தகுதியும் கள அனுபவ தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பிரபாகர் சாரும் அடிப்படையில் உங்களுக்கு நான் அந்த ப்ரௌச்சர் எல்லாருக்குமே கொடுத்தேன். அந்த ப்ரௌச்சர்ல எங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க ப்ரௌச்சரை முழுமையா படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா எங்களுடைய குவாலிஃபிகேஷன், எங்களுடைய எலிஜிபிலிட்டி, யார் இந்த வகுப்பை நடத்துறாங்க, எங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. பிளஸ் இப்ப இதை முடிச்சிட்டோம். எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அவர் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கிறாரு, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாரு, பாட்னி படிச்சிருக்கிறாரு, மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கிறாரு, ஏஐ படிச்சிருக்கிறாரு, சாஃப்ட்வேர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, ஐடி படிச்சிருக்கிறாரு, அல்லது கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு, அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கலாம். எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய கெரியருக்கு, உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு 5 மதிப்பெண்ணை கூடுதலாக தரக்கூடிய விஷயம். நீங்க இன்டர்வியூ போறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் இந்த ஒரு சர்டிபிகேஷன் உங்களுக்கு தரும். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ரொபோட்டிக் சயின்ஸா இருக்கலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கா இருக்கலாம், டேட்டா அனலிஸ்டா இருக்கலாம், சைபர் செக்யூரிட்டியா இருக்கலாம், எந்த ஃபீல்ட்ல சேர்ந்தவங்க நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, படிச்சு முடிச்சிருக்கீங்க, ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய கம்பெனிலேயே நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிஜிட்டல் ஸ்கில் சர்டிபிகேட், ஐடி அண்ட் டிஜிட்டல் ஸ்கில் சர்டிபிகேட், இந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கீங்கிறது உங்க துறையில நீங்க ஒரு படி மேல போறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வாஸ்ட் ஏரியாவில நம்ம இதை அமைச்சிருக்கோம். சில பேர் கேட்டாங்க, சார் ஒரு ஷார்ட் கோர்ஸ் இல்லைங்களா சார், 1 மந்த் கோர்ஸ் இல்லைங்களா, 2 மாசம் கோர்ஸ் இல்லைங்களா, 6 மாசம் கண்டினியூ பண்ற சிரமமா இருக்கும். ஏன் 6 மாசம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸுக்கான வேல்யூ அப்படிங்கிறது மினிமம் 6 மந்த்ஸ் இருந்தாதான் நீங்க அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க 1 வீக் கோர்ஸ், 1 ஹவர் கோர்ஸ், 4 ஹவர்ஸ் கோர்ஸ் நிறைய சோசியல் மீடியாஸ்ல பார்க்கலாம். கூகுளே 1 ஹவர் கோர்சஸ் நடத்துறாங்க. அந்த சர்டிபிகேஷனை உங்களுடைய ப்ரமோஷனுக்கு பயன்படுத்த முடியாது, உங்களுடைய கெரியருக்கு பயன்படுத்த முடியாது. உங்கள்ட்ட 2 டிகிரி சர்டிபிகேட் இருக்கு, ஒரு மாஸ்டர் சர்டிபிகேட் இருக்கு, அதோட சேர்த்து அடிஷனலா இந்த சர்டிபிகேட்டையும் வச்சு நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல், நீங்க எங்க வேலைக்கு போறீங்களோ, இன்டர்வியூ போறீங்களோ அங்க காட்டலாம். அதை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியாது. சோ இப்ப நாம 6 மந்த்ஸ் கோர்ஸ் நடத்துறதுனுடைய முக்கியமான நோக்கமே இது மாதிரி ப்ரொஃபஷனலா நீங்க போறதுக்கு பயன்படுத்தணும். அப்படி ப்ரொஃபஷனலா பயன்படுத்துறதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, ஐமான் இந்த சர்டிபிகேஷன் கொடுத்தா அந்த சர்டிபிகேஷன் வர்த்தபிளா இருக்குமா அப்படின்னா, ஐமான் அப்படிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட, தமிழ்நாடு அரசிடம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன், ஒரு சமூக சேவை நிறுவனம். அது இது மாதிரியான கல்வி வாய்ப்புகளை வழங்கலாம், ஆனால் அது ஒரு சர்டிபிகேட் அத்தாரிட்டியாக இருக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஐமான் எங்களுடைய ஸ்கில்நெட்டோட டைப் பண்ணி இந்த கோர்ஸ் நடத்து. நாங்க ஸ்கில்நெட்ல இருந்தா உங்களுக்கு இந்த பயிற்சியை வழங்குறோம், உங்களுக்கு நிதி உதவி வழங்குறது ஐமான். இந்த ஸ்கில்நெட்டுக்கு சர்டிபிகேஷன் பண்றது யார் அப்படின்னா, சென்னை எடம்பிளன்ஸ் அகாடமி, எடம்பிளன்ஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது எங்க இருக்கு அப்படின்னா, சென்னை குளத்தூர் பொன்னியம்மன் மேடு எம்ஜிஆர் நகர்ல கடந்த 8 ஆண்டுகளாக கல்வித்துறை சார்ந்த நேரடி வகுப்புகளை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசினுடைய பதிவு பெற்ற நிறுவனம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போர்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், NCVRT உடைய அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன், ISO 9000 2015 சர்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன். அடிப்படையில இது ஒரு மாண்டிசோரி பயிற்சியை வழங்கும் முதன்மையான நிறுவனம் என்பதால் இன்டர்நேஷனல் மாண்டிசோரி கவுன்சில் உடைய அப்ரூவ்ட் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த எடம்பிளன்ஸ் அகாடமி என்கிற இந்த நிறுவனம். அதே போல இப்ப மத்திய அரசினுடைய NCVRT, நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் அண்ட் ட்ரைனிங் எஜுகேஷன், இந்த போர்டு கீழே பதிவு செய்யப்பட்டு டிப்ளமா ப்ரோக்ராம்ஸை நாங்க நிறைய நடத்துறோம். ஸ்கில்நெட்ல இருந்து சைக்காலஜி டிப்ளமா ப்ரோக்ராம் பண்றோம், நியூட்ரிஷன் அண்ட் டயட் கவுன்சிலிங் டிப்ளமா ப்ரோக்ராம் பண்றோம், தெரபோட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட் டிப்ளமா ப்ரோக்ராம் பண்றோம்,
அதே மாதிரி சைக்கோ தெரப்பி கிளாஸ் நடத்துறோம். டிப்ளமா இன் அரபிக் ஸ்டடீஸ் அண்ட் டீச்சர் எஜுகேஷன் கிளாஸ் நடத்துறோம். இன்னும் நாங்க சொல்லிக்கிட்டே போலாம். டிப்ளமா இன் டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி கிளாஸ் நடத்துறோம். இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் டிப்ளமா ப்ரோக்ராம். இந்த டிப்ளமா ப்ரோக்ராம் எல்லாமே NCVRT சர்டிபிகேஷன்ல வரும். இப்ப ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் ஐமன் மீடியா ஸ்டடீஸுக்கு 6 மாத பயிற்சி வகுப்பை நிறைவு செய்தவர்களுக்கு சர்டிபிகேஷன் எங்களுடைய எடிம்பிளன்ஸ் கம்பெனில இருந்து தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த சர்டிபிகேட்டுக்கும் இப்ப கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாங்க ஏற்கனவே கொடுத்தது தமிழ்நாடு அரசு பதிவு, மத்திய அரசினுடைய பதிவு, ஒகேஷனல் ட்ரைனிங் இப்ப சொன்ன எல்லா அப்ரூவ்டோடு நாங்க சர்டிபிகேட் கொடுத்தோம். ஆனா இப்ப ஐடி ஸ்கில்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்டடீஸ் இந்த பேட்ச்க்கு இந்த கோர்ஸ் வரும்போது எங்களுடைய கம்பெனி சென்ட்ரல் கார்ப்பரேஷன் கீழே, அதாவது மத்திய அரசினுடைய பதிவுத்துறை மற்றும் அமைச்சரகத்தின் கீழே இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக உருவாகிவிட்டது. எப்படி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன், அப்பல்லோ எஜுகேஷன் இதெல்லாம் நேஷனலைஸ்ட் சர்டிபிகேஷன் இன்ஸ்டிடியூஷனா இருக்கோ, அது மாதிரி எங்களுடைய கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக உருவாகி இருக்கிறது. சோ நான் சொன்னது மாதிரி நீங்க டிகிரி படிக்கலாம். படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு ரெகுலர் சர்டிபிகேட் தான் வரும். அந்த சர்டிபிகேட்டை உங்களுடைய பயோல சேர்த்துக்கலாம். உங்களுடைய சிவில இந்த கோர்ஸை நீங்க சேர்த்துக்கலாம். எந்த இடத்துக்கு இன்டர்வியூ போனாலும் இந்த சர்டிபிகேட்டை நீங்க மேனுவல் சர்டிபிகேட்டா கொண்டு போய் கையில கொடுக்கலாம். சோ ஃபுல்லி ஒர்த்தபிள் சர்டிபிகேட்டா இந்த சர்டிபிகேட் கிடைக்கும். இதே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்க டிப்ளமாவா வேங்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு இன்னும் சில ப்ராசஸ் முடிவு பண்றவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு பின்னால சொல்றோம். அவசியப்படக்கூடியவங்க அதை வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் நாம செய்யக்கூடிய இந்த திட்டம். சோ பயிற்சி வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நாலேஜையும் கொடுத்து பயனுள்ள ஒரு சர்டிபிகேஷனையும் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை அபுதாபி ஐமான் சங்கம் உங்களுக்கு தந்திருக்கிறது. அடுத்த 6 மாதம் இதனோடு பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். அதுக்கு முன்னால ஷாகுல் சார் லைன்ல இருக்கீங்களா? ஏன்னா அபுதாபி ஐமான் சங்கம் நிர்வாகிகள் யாராவது பேசணும். நிர்வாக செயலாளர் அப்துல் காதர் சார். சார் இப்ப யுஎஸ்ல தான் இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீக் தான் வராங்க. ஓ சரி, தலைவர் இன்ட்ரோடக்ஷன் நீங்களே தலைவர் இருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் வேணா கொடுப்பாங்க. ஓகே, அபுதாபி ஐமான் சங்கத்தினுடைய தலைவர் கீழக்கரை ஹஜி ஜமாலுதீன் அவர்கள் இப்போது 2 வார்த்தைகளில் வாழ்த்துரை சொல்வார்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு 5 நிமிடத்துல நம்ம வகுப்பை நிறைவு செஞ்சிடலாம். சார் பேசுறீங்களா? சரி, அவங்க பேசுறாங்களாங்கிறது அவங்க திடீர்னு கூப்பிட்டதால. ஓகே, இல்ல பேச ரெடி ஆயிட்டாங்கன்னா பேசலாம், இல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு பேசலாம். இல்ல மியூட்ல இருக்குது சார். பேசுறீங்க? ஓகே, நீங்க லைன்ல அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க சார். நான் ஓகே, வேற ஏதும் கேள்விகள் இருக்கா? இந்த பயிற்சி வகுப்பு பற்றி உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. அதோட நம்ம நிறைவு செஞ்சிடலாம். சார், இத அடுத்த பயிற்சி வகுப்பு பத்தி சொல்லிடுங்க சார். நான் இதுல தான் ரெக்கார்டிங் போட்டுருக்கேன். ஓகே ரைட். இப்ப நம்முடைய பயிற்சி வகுப்பு நாளைக்கு தொடரல. ஏன்னா நம்ம அடுத்தது நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிட போறோம். ஓகே, அடுத்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சிலபஸ் சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் ஆயிடும். சோ ஜூலை மாதத்தில் நாம இந்த பயிற்சி வகுப்பை தொடங்க வேண்டும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இன்னைக்கு இனாகரல் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி அட்மிஷனுக்காக 1 வாரம் ஓப்பன் வச்சிருக்கோம். இதுல ஒவ்வொரு கிளாஸும் முக்கியத்துவம் அப்படிங்கறதுனால அடுத்த 30ஆம் தேதி வியாழக்கிழமையில இருந்து நம்முடைய சப்ஜெக்ட், நம்முடைய கிளாஸுக்குள்ள நம்ம போயிடுவோம். சோ 30ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் நீங்க இந்த அட்மிஷனை பயன்படுத்திக்கலாம். 6000 rupees பே பண்ணி நீங்க அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கணும். இப்ப சார் சேட்ல அல்லது இதுல என்னுடைய நம்பர் கொடுத்துருங்க. அந்த ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே அந்த ப்ரௌச்சர் கிடைச்சிருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர்ஸ் கிடைச்சிருக்கும். ஒருவேளை கிடைக்கல, எப்படி பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அட்மிஷன் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். என்ன நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று 30ஆம் தேதி வரை அட்மிஷன் இருப்பதால் இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்கனவே இணைந்தவர்கள், இந்த பயிற்சி வகுப்பை இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், நீங்க
உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு தரும்போது நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. அரிய வாய்ப்பு, 24,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்போடு பயில்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் தமிழர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் வகுப்பில் இணைந்தவர்கள் நீங்க வாட்ஸ்அப்ல எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, மீண்டும் 30ஆம் தேதி நம்முடைய ஐமான் தலைவர் லைன்ல வந்துட்டாங்க, பேசுங்க சார். தலைவர் இல்ல, நம்ம ஹுசைன் மக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் சொல்லுங்க. ஹுசைன், நம்மளோட ஆர்குத்துறை செயலாளர் இருக்காங்க, ஹுசைன் மக்கி மகள் இருக்காங்க. அவங்க முடிச்சிடலாம் சார். என்னன்னா பிரபாகர் சாருக்கு 8:30க்கு அடுத்த கிளாஸ், அதனால ஒரு அந்த அஸ்கர் சாருடைய கிளாஸ் நிறைய அட்டென்ட் பண்ணிருக்கிறோம். அவங்களுடைய அந்த பயிற்சிகள், விளக்க முறைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அருமையாகவும் விளக்கி கொடுப்பீங்க. அதுக்கு எந்த குறையும் இல்லாம பிரபாகர் சாருடைய கிளாஸுக்கு நம்ம முதல்ல அட்டென்ட் பண்ணோம். ரொம்ப அருமையான விளக்கங்கள், ரொம்ப தெளிவான விளக்கங்கள், அதுவும் அழகான தமிழ்ல நிதானமா போதிக்கிற முறைகள். கண்டிப்பாக இந்த வகுப்பு பயனுள்ளதாக அமையும். அவங்களுடைய தொடர் முயற்சிகள், அவங்க எடுக்கிற அந்த முறைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதா கிடைக்கும். எல்லாருக்கும் எளிதாக விளங்குங்கிறது அவங்களுடைய சாருடைய அந்த பேச்சுல இருந்து விளங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து நடக்கணும். நிறைய பேர்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத ஐமான் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்துறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய வாய்ப்பு ஐமான் சங்க மக்களுக்காக வழங்கி இருக்கிறது. உங்களுடைய முயற்சியும் அதில் இணைந்து இருக்கிறது. கண்டிப்பாக இதுல எண்ணிக்கை பல மடங்கு வரும். அல்லாஹ் அதுக்கு நற்கூலியை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, மிக்க நன்றி சார். உங்களுடைய வாழ்த்திற்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வியாழன் 30ஆம் தேதி தொடர்ச்சியாக நம்முடைய தினசரி பயிற்சி வகுப்பில் இணைவோம். அனைவருக்கும் அன்பான வாழ்த்தும் நன்றியும். நன்றி சார், மீண்டும் சந்திப்போம். நன்றி.